ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் நாவல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி வியூவர்ஸ்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் போடுற எஃபர்ட்டுக்கு இது எனக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கும். இப்ப இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு சிட்டியில தொடர்ந்து நடக்கிற மர்மமான கொலைகள். ஒவ்வொரு கொலையும் தனித்தனியா நடந்த மாரி தான் தெரியும். ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போக போக அந்த எல்லா மரணங்களுக்கும் நடுவுல ஒரு தெரியாத தொடர்பு இருப்பது வெளியில வர ஆரம்பிக்கிறது. கொலைகாரன் யாரு? அவன் எப்படி விக்டிம்ஸை தேர்ந்தெடுக்கிறான்? அவனோட அடுத்த டார்கெட் யாரு? இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு நேரத்துக்கு பின்னாடி ரொம்ப குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்றான். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு புதிய க்ளூ கிடைக்குது, புதிய சந்தேகம், புதிய ட்விஸ்ட். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மர்டர் நாவலோட ஒன்லைன். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். மழை நின்று சில மணி நேரம் ஆகிவிட்டிருந்தாலும் சிட்டியோட அந்த பகுதி இன்னும் முழுவதும் ஈரமாகவே இருந்தது. சாலையோர விளக்குகளின் கீழ் தண்ணீர் தேங்கியிருந்த சின்ன குழிகள்ல பிரதிபலித்த அந்த ஒளி அந்த இரவின் அமைதியை இன்னும் ஆழமாக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டின் முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்த கார் என்ஜின் இன்னும் சூடா இருந்தது. அதாவது அந்த வீட்டுல யாரோ சமீபத்துல இருந்திருக்கணும் அப்படின்றதுக்கு தெளிவான சாட்சி. இதனால அது காலியா இருந்த இடம் அப்படின்னு இல்லை. அங்கு நடந்த சம்பவம் திடீர்னு ஏற்பட்ட ஒன்று அல்ல, மிகவும் சமீபத்துல நடந்த ஒன்று அப்படின்றதும் அர்ஜுன் மனதுல உடனே பதிந்தது. போலீஸ் ஆல்ரெடி அந்த இடத்த சுத்தி வளைத்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள அவங்க மிக அதிகமா நகரல. ஏன்னா காட்சியோட அமைப்பு சாதாரணமா புரியாத வகையில இருந்தது. ஒரு வீட்டுல எதுவும் சிதறாம இருந்தாலும் அங்க ஏதோ தவறாக இருக்கிறது என்ற உணர்வு மட்டும் தெளிவாக இருந்தது. அர்ஜுன் உள்ள நுழைந்ததும் அவரோட கவனம் முதல்ல அந்த வீட்டோட இயல்புல இருந்த சின்ன சின்ன மாற்றங்களை கண்டறிந்தது. டைனிங் டேபிள் மேஜை மேல பாதியா குடிக்கப்பட்ட காஃபி கப் இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் லாக் நிலையில இருந்தது. மேலும் அந்த காஃபி கப் இன்னும் முழுவதுமாக குளிர்ந்து கூட போகல அப்படின்றதுனால அந்த மனுஷன் இறக்குறதுக்கு முன்னாடி சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அங்க இருந்திருக்கணும் அப்படின்னு அவன் கணித்தாரு. ஹால்ல இருந்து உள்ள போறப்ப தரையில இருந்த ரத்தத்தோட தடங்கள் சீரற்ற முறையில இல்ல, மாறாக ஒரே திசையில இழுத்து செல்லப்பட்ட மாதிரி இருந்தது. இது அந்த மனிதன் அங்க இறக்கல, வேற இடத்துல தாக்கப்பட்டு இங்கு கொண்டு வந்து வரப்பட்டிருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குனது. கிச்சன் பகுதியில நாற்காலியோட கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷனை பார்த்தப்ப அர்ஜுன் உடனே அவரோட கைகளை கவனித்தான். கயிறு கட்டப்பட்டிருந்த இடங்கள்ல ஆழமான அழுத்த குறிகள் இருந்தது. அதாவது அந்த ஆளு ஒரு நேரம் தப்பிக்க முயன்றிருக்கிறான். ஆனா அந்த முயற்சி எவ்வளவு நேரம் நீடித்தது அப்படின்றதுக்கான தெளிவான பதில் அந்த கயிற்றின் இறுக்கத்துல இருந்தது. வினய் பக்கத்துல வந்து அந்த மனுஷனோட விவரங்கள்ல ஃபைல்ல இருந்து சொன்னார். சுரேஷ் வெளியில பார்த்தா எந்த எதிரிகளும் இல்லாத ஒரு சாதாரண தொழிலதிபர். ஆனா அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொண்ட ஒருவரை இவ்வளவு திட்டமிட்டு தாக்குவது எதையோ மறைக்கிறது அப்படின்றதுக்கான அறிகுறி அப்படின்னு அர்ஜுன் உடனே புரிந்துகிட்டாரு. அந்த நேரத்துல அவரோட பார்வை சுவரை நோக்கி சென்றது. அங்க ரத்தத்துல எழுதப்பட்டிருந்த ஒரு வரி மட்டும் இந்த வழக்கோட உண்மையான திசையை மாற்றினது. ஜஸ்டிஸ் டிலைடு இஸ் நாட் டினைடு. இது ஒரு ரேண்டமான த்ரெட் இல்லை, மாறா ஒரு கருத்தை வலியுறுத்தும் வகையில் எழுதப்பட்டிருந்தது. எழுத்தின் வடிவம் கூட அவசரத்தில் எழுதப்பட்டது போல இல்லாமல் ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் இருந்தது. அதனால இது ஒரு உணர்ச்சி வெடிப்பு அல்ல, முன்கூட்டியே யோசிக்கப்பட்ட செயல் அப்படின்னு அர்ஜுன் புரிந்துகிட்டாரு. வினய் அந்த எழுத்தை பார்த்தப்ப லேசாக அதை பற்றி கருத்து சொல்ல முயன்றாலும் அர்ஜுன் அதை பெரிய கவனத்தோட எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு வரி இந்த வழக்கை புரிந்து கொள்ள முக்கியமான திறவுகோல் அப்படின்னு அவர் உணர்ந்தாரு. இந்த கொலை ஒரு தனிப்பட்ட கோபத்தின் விளைவு, மாறாக இதுல ஒரு விதமான நியாயம் நிறைவேற்றப்படுவது போலவும் இருந்தது. அந்த நேரத்துல அர்ஜுனுக்கு வந்த ஃபோன் கால் இந்த சந்தேகத்தை இன்னும் உறுதியாக்குனது. சிட்டியோட மற்றொரு பகுதியில் இதே மாதிரியான சூழ்நிலையில இன்னொரு உடம்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் வந்தது. அந்த தகவலை கேட்டவுடன் இந்த வழக்கு ஒரு தனி சம்பவம் இல்லை, ஒரு தொடர்ச்சியான திட்டத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு அர்ஜுன் உறுதியாக உணர்ந்தாரு. மேலும் அந்த பிளானை செயல்படுத்துகிற நபர் ஒவ்வொரு அசைவையும் முன்கூட்டியே கணக்கிட்டு பண்ணுறாரு அப்படின்றதும் தெளிவாக இருந்தது. அதனால் அந்த இரவில் அர்ஜுனுக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆள் அவன் சந்தேகிக்கும் பட்டியலில் கூட இல்லாதவனாக இருக்கலாம்.
அடுத்த நாள் காலையில சிட்டியோட மைய பகுதியில இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் வளாகத்துக்குள்ள அர்ஜுன் நடந்து போனப்போ, நேத்து பார்த்த சம்பவத்தோட சில விஷயங்கள் இன்னும் அவரோட மனசுல சுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா இங்க வந்து நின்ன உடனே அவரோட கவனம் முழுக்க இங்க நடந்ததுல தான் நின்னது. கேமரா இருந்த இடங்கள முதல்ல கவனிச்சாரு. கேட்ல இருந்த செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னு கான்ஸ்டபிள் சொன்னான். டோர டோர் பிரேக் பண்ணல அப்படின்னா உள்ள வந்தவன் தெரிஞ்ச ஆளா தான் இருக்கும்ல, அர்ஜுன் சொன்னாரு. உள்ள போனதும் ஹால்ல இருந்த செட்டப் அவருக்கு ஒரு விஷயத்த உடனே சொன்னது. இது எந்த ஒரு பெரிய சண்டையோ ஓட்டமோ நடந்த இடம் மாதிரி தெரியல. மேஜை மேல லேப்டாப் ஓப்பன் ஆகியிருந்தது. ஸ்க்ரீன் லாக் ஆகாமலே இருந்தது. பக்கத்துல ஒரு கிளாஸ் பாதி தண்ணி இருந்தது. ரீசெண்டாக தான் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல, வினய் இப்ப கண்ணாலேயே சுத்தி பார்த்தான். ஆமா சார். பக்கத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். வினய் சொன்னான். அவங்க பாடி கிடந்த இடத்துக்கு போனாங்க. அந்த மனுஷன் தரையில இருந்தான். பக்கத்துல இருந்த டேபிள் எட்ஜில் சின்ன ரத்த கரைகள் இருந்தது. அர்ஜுன் கீழே உட்காந்து அந்த இடத்த பார்த்தாரு. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஹிட்டு நடந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அவர் மெதுவாக சொன்னார். வினய் இப்போ அர்ஜுனை பார்த்து, சார் அப்புறமா அடித்து கீழே தள்ளியிருப்பானுங்கன்னு சொல்கிறீங்களா? அர்ஜுன் உடனே இதுக்கு பதில் சொல்லலை. அவரோட கண்ணு அந்த மனுஷனோட கைகளில் இருந்த சின்ன கீறல்களில் நின்னது. இதுக்கான பாசிபிலிட்டி என்ன வினய்? அர்ஜுன் கேட்டார். அதுக்குள்ளே ரேகா உடனே உள்ளே வந்தா. அவள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த கைகளை பார்த்தா. சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வரலாம் சார். மெட்டல் எட்ஜ் கூட இதுக்கான காரணமாக இருக்கலாம், அவள் சொன்னா. அர்ஜுன் இப்போ அவளை பார்த்தாரு. இந்த வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க, கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னார். சுவரில் இருந்த எழுத்தை அவங்க இப்போ தான் கவனிச்சாங்க. ட்ரூத் நீட்ஸ் நோ விட்னஸ். வினய் இப்போ பக்கத்தில் போய் பார்த்தான். சார் அதே ஆளு தான் பழி வாங்குறான் போல இருக்குல்ல சார். அர்ஜுன் எழுத்தின் ஹைட்டு ஸ்பேஸிங் பார்த்தாரு. ஓகே கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ரேகா இப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுத்தா. சார் நேத்திக்கு கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம், அவள் சொன்னா. அவங்க 3 பேரும் சில நிமிஷம் அந்த இடத்துலையே இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. வினய் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்தா. சார் மெயில் ஓப்பனாக இருக்குது சார், பழைய டேட்டில் இருக்குது, வினய் சொன்னா. அர்ஜுன் இப்போ போய் பார்த்தாரு. சென்டர் நேம் பார்த்தாரு. இதை பாருங்க, இந்த மெயிலில் இருக்க அந்த சென்டர் நேமை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சில நேரத்துக்கு பின்னாடி வினய் ஒரு ஃபைல் கொண்டு வந்தான். சார் 2 பேருமே ஒரே ஸ்கூல் பேக்ரவுண்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சார், அவன் சொன்னான். அர்ஜுன் இப்போ ஃபைல் எடுத்து பார்த்தாரு. ஓல்டு ரெக்கார்ட்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த ஆள் படித்த ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கணும்னு நினைக்கிறேன், அர்ஜுன் சொன்னார். அதுக்குள்ளே இப்போ ரேகா மெதுவாக சொன்னான். சார் நேற்று சீனில் இருந்த சில சாம்பிள்ஸ் இன்னும் முழுசாகவே அனலைஸ் பண்ண முடியல சார், ரிசல்ட் வந்ததும் கிளியர் ஆகிடும். அர்ஜுன் தலையசைச்சாரு. ஓகே ஓகே ரேகா, எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு எவிடன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அர்ஜுன் சொன்னார். வெளியில் வந்தப்போ அர்ஜுன் கொஞ்சம் நின்று அந்த பில்டிங்கை மறுபடியும் பார்த்தாரு. 2 இடங்களும் அவரோட மனசில் பேரலாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரே மாதிரி சில விஷயங்கள், வேற மாதிரி சில விஷயங்கள், இது ஒரே லைனில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு அவர் மெதுவாக சொன்னார். வினய் சிரிச்சான். சார் இந்த லைன் எங்கே முடியும் அப்படின்னு தானே சார் தெரியல. அர்ஜுன் இப்போ நேராக முன்னாடி நடந்தார். முடியும், கண்டுபிடிக்கலாம், அதுக்கு தானே நம்ம இருக்கோம், அர்ஜுன் பதில் சொன்னார். மாலை நேரத்தில் அந்த பள்ளிக்குள்ளே நுழைந்தப்போ அர்ஜுனுக்கு இது ஒரு சாதாரண என்கொயரி இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோட சுவடுகள் இன்னும் எங்காவது இருந்தால் அது இந்த பழைய பதிவுகளில் தான் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு போனார். பிரின்ஸிபல் அனுமதியோட பழைய அட்மிஷன் ரெஜிஸ்டர்களில் அட்டண்டன்ஸ் புக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மேஜை மேலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகங்களின் பக்கங்கள் மஞ்சளாக மாறி இருந்தாலும் அதில் இருந்த பெயர்கள் மட்டும் இன்னும் தெளிவாக இருந்தது. சார் நீங்கள் சொன்னது இந்த பேட்ச் தான் சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி, கிளர்க் மெதுவாக சொன்னான். அர்ஜுன் இப்போ அந்த லிஸ்ட்டை முழுவதுமாக பார்த்தாரு. பெயர்கள் ஒன்றாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தொகுப்பாக இருந்தது. அந்த வருஷம் படித்திருந்த முழு கிளாஸ் ஸ்ட்ரென்த்தும் பல செக்ஷன்களை சேர்த்து சுமார் 200 பேருக்கு மேலே இருந்தது. அந்த பட்டியலில் ஏற்கனவே இறந்த 2 பெயர்கள் இருந்தது. இப்போ அர்ஜுனுக்கு தெரிய வந்ததும் இப்போ இது ஒரு தனி டீமை மட்டும் குறிக்கிற வழக்கு இல்லை, முழு பேட்சையும் சுற்றி உருவாகிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வலுப்பெற்றது. வினய் அந்த ரெஜிஸ்டர் பக்கத்தில் நின்று பார்த்தான். என்ன சார் இந்த அளவுக்கு பெரிய லிஸ்ட்டுனா எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆகும் போலையே, அவன் சொன்னான். அர்ஜுன் இப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னார். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, யாரையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாரையுமே விசாரிக்கிறதுக்கு தான் முழுசாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு முடிவு அந்த விசாரணையோட திசையை மாற்றினது. இப்போ அவங்க ஒரு சில பேரை மட்டும் டார்கெட் பண்ணுற நிலையில் இல்லை,
அந்த வருஷம் அந்த ஸ்கூல்ல இருந்த ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காண வேண்டிய நிலையில இருந்தாங்க. அந்த நேரத்துல அர்ஜுன் அந்த கிளர்க்கு கிட்ட கேட்டாரு, "சார், நீங்க ரொம்ப வருஷமா அங்க தானே இருக்கீங்க?" "ஆமா சார். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அங்க தான் சார் வேலை பார்க்குறேன்." "சார், இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமயத்துல, அதாவது இந்த பேட்ச் இருக்கிறப்போ, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது இன்சிடென்ட், ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்ததா சார்?" கிளர்க் இப்போ யோசிச்சாரு. "சார், நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துல இருக்கு சார். சில பேரோட பேரண்ட்ஸ் வந்து பேசுனாங்க சார். அது ஞாபகத்துல இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு அப்போ சரியா தெரியல. அந்த டைம்லலாம் அது சீரியஸா எடுத்துக்கொள்ளல சார். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பேட்ச்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் சார்" அப்படின்னு சொன்னாரு. அந்த பதில் கூட அர்ஜுனுக்கு முக்கியமா தான் தோன்றுனது. எந்த விஷயமும் பதிவாகாத அளவுக்கு விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அது ஒருவருக்கு முக்கியமான பாதிப்பை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற சாத்தியம் அர்ஜுனோட மனசுல தோன்றுனது. ரேகா இப்போ அந்த முழு லிஸ்ட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தா. "சார், இந்த நேம்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் சார். இல்லைன்னா நம்மளால் ட்ராக் பண்ணவே முடியாது" அப்படின்னு சொன்னா. அர்ஜுன் உடனே ஒத்துக்கிட்டாரு. அட்ரஸ், ஃபோன் நம்பர், கரண்ட் ஸ்டேட்டஸ் எதுவும் கிடைச்சாலுமே நம்ம அதில் சேர்த்துறணும் அப்படின்னு சொன்னார். வினய் மீன்வைல் ஃபோனில் சில நேம்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். "சார், சில பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க சார். நிறைய பேர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுல அப்படி தான் தெரியுது" அப்படின்னு சொன்னான். அந்த பட்டியலில் இருந்த சில பெயர்களுக்கு எதிரில் டிசி மார்க் இருந்தது. சிலருக்கு அட்ரஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. இது எல்லாமே சேர்ந்து, எல்லா விவரங்களும் சேர்ந்து அந்த பேட்ச் ஒரே மாதிரியான வாழ்க்கை பாதையில போகல அப்படின்னு காமிச்சது. அர்ஜுன் இப்ப அந்த லிஸ்ட்டை மூடுறப்ப, "அப்பா! இது ஒரு சிம்பிளான கனெக்ஷன் இல்ல. ரொம்ப பெரிய ஸ்ப்ரெட் இருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம்" அப்படின்னு தனக்குள்ள தானே பேசினாரு. வெளியில வந்தப்போ மாலை இருள் படர ஆரம்பிச்சிருந்தது. 3 பேரும் கார்ல உட்காந்துருந்ததும் ரேகா இப்ப லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த லிஸ்ட்டை டைப் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. வினய் இப்போ ஒரு பெயரை சுட்டி காமிச்சான். "சார், இவங்க பக்கத்துல நம்ம சிட்டில தான் சார் இருக்காங்க. நாளைக்கே கூட நம்ம இவங்கள போய் மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொன்னான். அர்ஜுன் தலையசைச்சாரு. "ஓகே. ஒரு நாளைக்கு ஒருத்தர மட்டும் வைக்கக்கூடாது. இந்த கொலை கேஸோட சீரியஸ்னஸ் அப்படி இருக்கு. முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு நம்ம 2, 3 பேரை மீட் பண்ணணும்." "சார், ஆனா அவங்கலாம் எங்கெங்க இருக்காங்கன்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலையே." "சீக்கிரமா அதைத்தான் பார்க்கணும்." கார் மெதுவாக நகரத்தின் சாலைகள்ல நகரப்ப அந்த லிஸ்ட்ல இருந்த பெயர்கள் இப்போ ஒரு சாதாரண லிஸ்ட் இல்ல. ஒவ்வொரு பேரும் ஒரு சாத்தியமான இணைப்பாக மாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 20 வருடம் பழைய பதிவு இப்போது திரும்ப திறக்கப்பட்டிருந்தது. ஆனா அதுல இருந்து வெளியில வரப்போக விஷயம் என்ன அப்படின்றத யாருக்கும் இன்னும் தெரியல. இப்போ அர்ஜுன் கார்ல போயிட்டு இருந்திருக்கப்ப அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த ஸ்கூல் கிளர்க்கு தான் கால் பண்ணாரு. "சார், நீங்க அந்த பேட்ச்ல ஏதாவது பிரச்சனை நடந்ததான்னு கேட்டீங்கல்ல சார்?" "ஆமாம் சார். ஆனா ஒரு பிரச்சனை நடந்தது இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது சார். ஒரு பையன் தான் சார். ரொம்ப அமைதியா இருப்பான். ஆனா சில பேர் அவன டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க." "அவனோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அர்ஜுன் கிளர்க்கு கிட்ட கேட்டாரு. இப்ப அந்த கிளர்க் கொஞ்சம் யோசிச்சு சொன்னாரு. "முழுசா எனக்கு நினப்புல இல்ல சார். ஆனா கே. கண்ணன், கார்த்திக், கமலா, கண்ணன், கணேஷ் இந்த மாதிரி தான் சார் ஆரம்பிக்கும். எனக்கு அது மட்டும் சரியா தெரியல சார். பேரை பார்த்தேன். ஆனாலும் எனக்கு அதில் ஒரு சரியா நினைப்பில் இல்லை சார். அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த அந்த வருஷம் அவன் ஸ்கூலை விட்டே போயிட்டான் சார்." அந்த ஒரு தகவல் இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அடுத்த நாள் காலையில் அர்ஜுன், வினய், ரேகா 3 பேரும் அந்த லிஸ்ட்டில் இருந்த முதல் பேரின் அட்ரஸுக்கு போனப்ப அது நகரத்தின் அமைதியான ஒரு குடியிருப்பு பகுதி. பெரிய வீடு இல்லை, ஆனால் பராமரிப்பு இருந்த ஒரு சாதாரண வீடு. கதவை திறந்தவர் ஒரு நடுத்தர வயது ஆளு. சொல்லுங்க, யார் வேணும்?" அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுன் இப்போ அவர்கிட்ட போலீஸ் ஐடென்டிஃபிகேஷனை காமிச்சு, "சார், நாங்கள் சில கேள்விகள் கேட்கணும். நீங்கள் மிஸ்டர் ரவி தானே?" அப்படின்னு கேட்டாரு. இப்போ அந்த ஆள் ஒரு நிமிஷம் தயங்குனா. "ஆ, ஆமாம் சார். உள்ளே வாங்க சார்" அப்படின்னு சொன்னான். அவங்க உள்ளே உக்காந்ததும் ரவி இப்போ தண்ணீர் கொண்டு வந்து வச்சாரு. இப்போ ரவியோட முகத்துல குழப்பம் இருந்தது, ஆனா பயம் இல்ல. "சார், என்ன விஷயமா சார் நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுன் நேரா விஷயத்துக்கு வந்தாரு. "நீங்க படிச்ச ஸ்கூல் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கல்ல?" ரவி இப்போ கொஞ்சம் யோசிச்சாரு. "ஆமா சார். என்ன சார் இது 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அங்க என்ன சார் பிரச்சனை?" வினய் உடனே சொன்னா. "சார், ரீசெண்டாக நடந்த சில விஷயங்களுக்காக பழைய ரெக்கார்ட்ஸை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வெரிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொன்னான். இப்போ ரவியோட முகம் கொஞ்சம் சீரியஸாக மாறினது. "ஏன் சார், என்னாச்சு?" அப்படின்னு கேட்டான். அர்ஜுன் நேரடியாக பதில் சொல்லாமல், "உங்கள் பேட்சில் இருந்த எல்லாரையும் பற்றி பேசிக்காக தகவல் தேவை. அதாவது வேறு ஏதாவது குரூப்பாக இருந்து யாராவது நீங்கள் டீஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரு கூடயாவது பிரச்சனை இருந்திருக்கா? இந்த மாதிரி" அப்படின்னு சொன்னார்.
ரவி சில நொடிகள் யோசிச்சாரு. சார், அப்படிலாம் இல்லை சார். ஸ்கூல் லைஃப்னா எல்லாமே தானே சார் கலந்துருக்கும். நார்மலான ஸ்கூல் லைஃப் தான் சார். ஃப்ரெண்ட்ஸு, சண்டை, ஃபைட்டு இதெல்லாம் எல்லாமே இந்த ஸ்கூல் லைஃப்ஸ் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அர்ஜுன் மெதுவாக கேட்டார். கேன்னு பேர் ஆரம்பிக்கிற ஒரு பையன் கார்த்திகா சார்? ஆ, கார்த்திக். ஆ, அவரை உங்களுக்கு தெரியுமா? அந்த பெயரை கேட்டவுடன் ரவி உடனே பதில் சொல்லலை. அவரோட முகம் கொஞ்சம் மாறினது. அது ஒரு விஷயத்தை நினைவு கூற முயற்சிக்கிற மாதிரி இருந்தது. ஆ, ஆமாம் சார். அவன் ரொம்ப அமைதியாக இருப்பான் சார். கிளாஸில் அதிகமாக யார்கிட்டயுமே பேச மாட்டான் அப்படின்னு மெதுவாக சொன்னார். ரேகா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. அந்த கார்த்திக்கோட யாருக்காவது பிரச்சனை இருந்ததா? ரேகா கேட்டா. ரவி உடனே தலையசைச்சாரு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக இருக்கிறப்போ அமைதியாக இருக்கிற பசங்களை கிண்டல் பண்ணுறது வழக்கம் தானே. அந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும். அந்த வயசில் அது காமன் தானே சார். ரவி சொன்னார். அர்ஜுன் இப்போ அவனை பார்த்தாரு. யாரெல்லாம் சேர்ந்து அப்போது அந்த கார்த்திகை டீஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரவி இப்போ கொஞ்சம் யோசிச்சாரு. சார், அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை சார். சில பேர் இருப்பாங்க சார். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சார். ஒரு குரூப் இருப்பாங்க. குரூப்னால் ஏகப்பட்ட குரூப் இருக்கும் சார். அது வந்து போர்டிங் ஸ்கூல்லையா சார்? ஹாஸ்டலோடு சேர்ந்து படிக்கிறது. ஸோ அங்கங்கே குரூப் இருக்க தான் செய்யும். அந்த குரூப்பில் இப்போது ஏகப்பட்ட குரூப்ஸ் இருந்தாங்க சார். நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு தெரில. யார் அந்த கார்த்திகை டீஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே. இப்போ அர்ஜுன் சொன்னார். அந்த குரூப்பில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் காண்டாக்டில் இருக்கீங்களா? ரவி இப்போ ஃபோன் எடுத்து பார்த்தாரு. சார், 2-3 பேர் தான் சார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கூட நான் ரெகுலராக பேச மாட்டேன் சார். ஆனால் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னார். ரேகா இப்போ அந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிட்டா. சில நிமிஷம் அமைதி. அதுக்கப்புறம் ரவி இப்போ தானாகவே கேட்டார். சார், ஏன் சார் இவ்வளோ தீவிரமாக விசாரிக்கிறீங்க? என்ன சார் நடந்தது அங்கே? 2 கொலை நடந்திருக்கு. நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை அந்த ஸ்கூல் சம்மந்தமாக நடந்ததா இல்லை ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ அங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதோட இம்பேக்டாக அதெல்லாம் நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் விசாரிக்கணும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னார். அவங்க வெளியில் வர்றப்ப அந்த கான்வர்சேஷனில் கிடைச்சது பெரிய க்ளூ மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் சில பெயர்கள், ஒரு குரூப் பற்றி மற்றும் மறந்து போன விஷயம் திரும்ப மேலே வர ஆரம்பித்த மாதிரி ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. காரில் உட்காந்தது வினய் சொன்னா. சார், இந்த ஆள் ரவி சொல்கிறத பார்த்தா ஏகப்பட்ட குரூப் இருந்திருக்கானுங்க போல். அதில் தான் எவனோ ஒரு கல்ப்ரிட், எவனோ ஒருத்தன்ல அந்த குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்காரனுங்க அந்த கார்த்திக் பையில போட்டு சீண்டி விட்டுருப்பானுங்க போல். அவன் தான் இப்போ பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். அர்ஜுன் இப்போ நேரடியாக முன்னாடி பார்த்தாரு. அந்த குரூப்பில் இருந்தவங்களையும் குரூப்புக்கு வெளியில் இருந்தவங்களையும் முதல்ல பார்க்கணும். எந்த குரூப்பு பர்டிகுலர் குரூப்புன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரேகா இப்போ லேப்டாப்பில் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தா. சார், கான்டாக்ட்ஸ் இன்னும் 2 கிடைச்சிருக்கு. நம்ம இன்னும் 2 பேரை கூட மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கார் திரும்ப நகரத்தோட சாலைகளில் நகர ஆரம்பிச்சிருந்தது. அந்த லிஸ்ட் இப்போ மெதுவாக உயிர் பெற்றுட்டு இருந்தது. ஒவ்வொரு பெயரும் ஒரு கதையை கொண்டிருந்தது. ஆனால் அந்த கதைகளில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு இப்போ யாருக்கும் தெரியலை. மதியத்துக்கு பின்னாடி அவங்க போன அட்ரஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருந்தது. கீழே செக்யூரிட்டி ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்ட பின்னாடி மேலே போனாங்க. அந்த வீட்டோட கதவை அர்ஜுன் மெதுவாக தட்டினாரு. சில வினாடிகள் கழித்து கதவு திறந்தது. ஒரு நடுத்தர வயது பெண். இப்போ அவளோட முகத்தில் ஒரு இயல்பான கேள்வி. யார் வேணும் உங்களுக்கு? அர்ஜுன் இப்போ தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. சிரமத்துக்கு கொஞ்சம் மன்னிங்க. மிஸ்டர் பிரகாஷ் வீட்டில் இருக்காரா அப்படின்னு அர்ஜுன் கேட்டார். இப்போ அந்த லேடி ஒரு நொடிக்கு குழப்பமாக பார்த்தாலும், உள்ளே தான் இருக்காரு, வாங்க அப்படின்னு கதவை இப்போ முழுசாக திறந்தா. அவங்க உள்ளே போனப்போ அந்த வீடு ஒரு சாதாரண குடும்ப வீடு மாதிரி இருந்தது. சுவர் முழுக்க குடும்ப படங்கள். ஒரு மூலையில் குழந்தையோட ஸ்கூல் பேக், டிவி சைலண்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்தது. யார் வந்திருக்காங்க? உள்ளேருந்து ஒரு சத்தம். உங்களை தாங்க தேடி வந்திருக்காங்க. இப்போ மனைவி சொல்ல பிரகாஷ் உள்ளேருந்து வந்தான். அவனோட முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் உடனே கம்போஸ் ஆகி, சார் நீங்கள்? சார், நாங்கள் போலீஸ், ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க சார், என்ன விஷயம், உட்காருங்க அப்படின்னு கேட்டான். அவங்க உட்கார்ந்ததும் அந்த பெண் இப்போ தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தா. அந்த இடத்துல ஒரு சில வினாடிகள் எதுவும் பேசாமல் இருந்தது. அது ஒரு வீட்டின் இயல்பான அமைதியாக இருந்தாலும் கேள்விகள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி வர இடைவெளி மாதிரி இருந்தது. அர்ஜுன் மெதுவாக ஆரம்பித்தார். சார், நீங்கள் படித்த ஸ்கூல் பற்றி கொஞ்சம் சில டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பிரகாஷ் இப்போ கொஞ்சம் தலையசைச்சார். சொல்லுங்கள் சார், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ பிரகாஷோட மனைவி பக்கத்தில் நின்றுட்டே கேட்டா. ஏன் சார், என்னாச்சு, என்ன பிரச்சனை? வினய் அவளை பார்த்து சொன்னான். ஒன்றும் இல்லை மேம், ஒரு 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 கேஸுக்காக விசாரணை பண்ண வந்திருக்கோம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் மேலே ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ
அந்த லேடி குழப்பமான முகத்தோட கிச்சனுக்கு போனாலும் அவளுடைய கவனம் முழுவதும் இங்கே தான் இருந்தது. அர்ஜுன் உடனே கேட்டார், நீங்கள் படித்த சமயத்தில் உங்கள் கிளாஸில் யாராவது பிரச்சனை, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை, சண்டை இந்த மாதிரி இருந்ததா? பிரகாஷ் இப்போ கொஞ்சம் யோசிச்சாரு. சார், ஸ்கூல்னு இருந்தால் சண்டை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை இந்த மாதிரிலாம் இருக்க தானே சார் செய்யும். அந்த நேரத்தில் கிச்சன்லேருந்து அந்த பெண் திரும்ப வந்தா. என்னாச்சு சார், ஸ்கூல் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, என்ன பிரச்சனை? பெண்களுக்கே உள்ள க்யூரியாசிட்டியில் கேட்டா. பிரகாஷ் இப்போ அவளை பார்த்து சொன்னான், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஸ்கூல் சம்மந்தமாக ஏதோ கேட்குறாங்க, நீ போ. அவள் தலையசைத்து அமைதியாக இருந்தாலும் இப்போ அவளோட கவனம் முழுவதும் கான்வர்சேஷன்லேயே இருந்தது. ரேகா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. உங்கள் பேட்சில் இருந்தவங்களோட உங்களுக்கு யாரு கூடயாவது இப்போவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா. பிரகாஷ் மொபைல் எடுத்து பார்த்தான். ஒரு சில பேர் தான், ஆனால் ரெகுலராக நான் யாருக்கிட்டேயும் பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் ரூமில் இருந்து வெளியில் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டான். பிரகாஷ் உடனே அவனை பார்த்து உள்ளே போக்கண்ணா, அப்பா வரேன் அப்படின்னு சொன்னான். அர்ஜுன் இப்போ திரும்ப கேட்டார், உங்கள் பேட்சில் இருந்தவங்களில் யாராவது குவைட்டாக இருப்பாங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரகாஷ் இப்போ கொஞ்சம் யோசிச்சார். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு யாரும் இருந்ததா ஞாபகம் இல்லையே சார். சில நிமிடங்கள் அமைதி. அந்த அமைதி கிச்சனில் விசில் சத்தத்தை மட்டும் கிழித்துட்டு வந்தது. இப்போ அவங்க எழுந்து வெளியில் வர்றப்ப அந்த பெண் கதவுக்கு பக்கத்தில் வந்தா. சார், வேறு ஏதாவது பிரச்சனை சீரியஸாக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவள் சொன்னோடனே அர்ஜுன் சிரிப்போட சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், உங்கள் கணவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, இது வேறு விஷயம், வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னார். வெளியில் வந்தது வினய் மெதுவாக சொன்னான், சார், ஒரு ஃபேமிலி இருக்கிற இடத்துல கேள்வி கேட்டால், அதுவும் அந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க இருக்காங்களே, நொய் 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 நொயின்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல இவங்க ஏதாவது ஒன்று கேட்டு நம்மளையே குழப்பிடுவாங்க சார். ரேகா இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நோட்ஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சா. அடுத்த அட்ரஸ் ரெடி சார் அப்படின்னு அவன் சொன்னான். கார் மெதுவாக அடுத்த லொக்கேஷன் நோக்கி நகர்ந்தது. அந்த வீடுக்கு பின்னாடி இவங்க மறைந்தாலும் அங்கே நடந்த கான்வர்சேஷன் இன்னும் அவங்களோட மனசில் இருந்தது. பதில்கள் இருந்தது, ஆனால் அது நேராக சொல்லப்படாத மாதிரி இருந்தது. அந்த அட்ரஸ் அன்னைக்கு வெரிஃபை பண்ணப்பட முடியலை. அந்த அட்ரஸில் இப்போதைக்கு இவங்களுக்கு தேவையான ஆட்கள் இல்லை. அடுத்த நாள் காலையில் அர்ஜுன், வினய், ரேகா 3 பேரும் பட்டியலில் இருந்த அடுத்த அட்ரஸ்க்கு போனப்போ அது நகரத்தோட மற்ற பகுதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த வீட்டின் முன்னாடி சின்ன தோட்டம் இருந்தது. கதவின் பக்கத்தில் பெயர் பலகையில் ஒரு போர்டு இருந்தது. அர்ஜுன் கதவை தட்டுனதும் சில வினாடிகளில் கதவு திறந்தது. சுமார் 40 வயதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் வெளியில் வந்தா. நீங்கள் யார் அப்படின்னு அவ கேட்டா. அர்ஜுன் இப்போ தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். மன்னிக்கணும், நீங்கள் மீனா தானே? உங்ககிட்ட உங்கள் ஸ்கூல் சம்மந்தமாக சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னார். இப்போ அவள் கொஞ்சம் குழப்பத்தோட பார்த்தாலும் உள்ளே வாங்க அப்படின்னு கதவை திறந்தா. அவங்க உள்ளே உட்காந்தப்ப அந்த வீட்டோட அமைப்பு சாதாரணமாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் வேறுபட்டது. சுவரில் இருந்த அந்த புகைப்படங்களில் ஹாஸ்டல் குரூப் ஃபோட்டோஸ், ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்த குழு படங்கள், ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் பிக்சர்ஸ் எல்லாமே இருந்தது. ரேகா அந்த ஃபோட்டோஸை ஒரு நொடிக்கு கவனித்தா. நீங்கள் அந்த ஸ்கூலில் தானே படித்தீங்கன்னு அந்த ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணி அர்ஜுன் கேட்டார். மீனா தலையசிச்சா. ஆமாம் சார், ஹாஸ்டலில் தான் படித்தோம். அந்த டைம் அந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ் இல்லை சார். அர்ஜுன் இப்போ மெதுவாக பேச ஆரம்பித்தார். அந்த பேட்சில் இருந்த சில பேரை பற்றி நான் கேட்கணும். ரீசண்டாக நடந்த சில விஷயங்களுக்காக வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். மீனாவோட முகம் கொஞ்சம் சீரியஸாக மாறினது. ஏன் சார், என்னாச்சு, என்ன பிரச்சனை? வினய் உடனே சொன்னான். ஒன்றும் இல்லை மேம், அதை நாங்கள் சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கூலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சில நிமிஷம் கழித்து அர்ஜுன் கேட்டார், உங்கள் பேட்சில் அமைதியாக குவைட்டாக இருக்கிற கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா? மீனா உடனே பதில் சொல்லலை. அவள் இப்போ கொஞ்சம் யோசிச்சா. ஒரு பழைய காலத்தை நினைவு கூற முயற்சித்த மாதிரி. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கார்த்திக், ஆமாம் கார்த்திக் இருந்தால் இன்னொரு பொண்ணு கூட இருப்பா, ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருப்பா, அவள் எல்லார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டா அப்படின்னு மீனா சொன்னா. ரேகா உடனே பெண்ணை ரெடியாக வச்சா. அந்த பொண்ணு, அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா. மீனா கொஞ்சம் யோசிச்சா. ஞாபகம் இருக்குது, அவள் பேர் கலா, அவள் பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பேர் அந்த ரூமில் ஒரு நொடிக்கு நின்ன மாதிரி இருந்தது. அர்ஜுன் அமைதியாக கேட்டார், அவங்களும் ரொம்ப குவைட்டாக இருப்பாங்களா? கார்த்திக்னு ஒரு பையனை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குவைட் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திக் அமைதியாக தான் இருப்பான், பட் ஹாஸ்டலில் இந்த பொண்ணு இருந்தா கலா, மற்றவங்க மாதிரி இல்லை, எப்போ அவள் தனியாக தான் இருப்பாள். யாராவது பேசுனா பதில் சொல்லுவா, இல்லைன்னா எப்போவுமே அமைதியாக தான் இருப்பா அப்படின்னு மீனா சொன்னா. வினய் இப்போ கேட்டான்,
அந்த கலா இருக்காங்கல்ல, அவங்களோட வேற யாராவது ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களா? இல்ல. அவ கூட யாரும் ரொம்ப க்ளோஸாலாம் இல்ல. சில வினாடிகள் அமைதி. அர்ஜுன் இப்ப திரும்ப கேட்டாரு. அந்த கலா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? மீனா உடனே சொன்னா. இல்ல சார். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பின்னாடி கான்டாக்ட்டே இல்ல. பொண்ணுங்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஸ்கூலோடயே விட்டுருவோம். ரேகா இப்ப நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தா. ஹாஸ்டல் ரெக்கார்ட்ஸ் கிடைத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவ மெதுவா சொன்னா. அவங்க எழுந்து வெளியில வர்றப்ப மீனா கதவுக்கு பக்கத்துல வந்தா. சார், வேற ஏதாவது சீரியஸான விஷயம்னா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா. அர்ஜுன் இப்ப சிரிப்போட சொன்னாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி சொல்றோம். அதுவரைக்கும் எங்களோட விசாரணைக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. வெளியில வந்ததும் வினய் மெதுவா கேட்டான். ஏன் சார்? ஏன் நம்ம யார்கிட்டயுமே நெறைய பேர்கிட்ட கொலை செய்யப்பட்ட விஷயத்தவே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? அப்படிலாம் இல்ல வினய். கொலை செய்யப்பட்டதுக்கான கேஸுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னா, நெறைய பேர் இந்த விஷயங்கள வெளியில சொல்லவே மாட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுருவாங்க. அதனால தான் இந்த விஷயத்த இந்த மாரி ட்ராக்ல கொண்டு போறேன். ஓகே, ஓகே சார். பலே கில்லாடி தான் சார் நீங்க. ஆனா சார், இப்ப புதுசா ஒரு பேர் வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே கார்த்திக்கு, இப்ப கலான்னு ஒரு பேர் வந்திருக்கு. அர்ஜுன் இப்ப நேரடியா முன்னாடி பார்த்தாரு. லிஸ்ட்ல இந்த பொண்ணையும் ஆட் பண்ணணும். அவங்களையும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ரேகா இப்ப லேப்டாப்ப திறந்து அந்த பெயரையும் டைப் பண்ணா. கார் மெதுவா அங்கேருந்து கிளம்புனப்போ, அந்த பெயர் இப்போ அவர்களோட விசாரணையில 2 சஸ்பெக்ட்ட கொடுத்திருந்தது. அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரியல. அடுத்த நாள் பிற்பகல்ல அவங்க போன வீடு முன்னாடி பார்த்த வீடுகள்ல இருந்து வேறுபட்டது. இந்த முறை கதவை திறந்தது ஒரு பெண். அவள் உள்ள அழைத்தப்ப அந்த வீட்டோட சூழல்ல ஒரு ஓப்பன் ஃபீல் இருந்தது. சுவர் முழுக்க ஃபோட்டோஸ், நண்பர்கள் கூட்டம். சார் நீங்க? அர்ஜுன் தன்னை அறிமுகப்படுத்த. நீங்க திவ்யா தானே? ஆமாம் சார். நீங்க படிச்ச ஸ்கூலை பத்தி சில விஷயங்கள் கேட்கணும். நீங்க படிச்ச ஸ்கூல்ல அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் பத்தி. திவ்யா சிரிச்சா. ஓ! நீங்க ஏதோ அலுமினி கிரியேட் பண்ண வந்திருக்கீங்களா சார்? இல்ல, இல்ல. நாங்க போலீஸ். ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். ஏன் நீங்க படிச்ச ஸ்கூல் பேட்ச் பத்தி சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னாரு. திவ்யா இப்ப கொஞ்சம் சீரியஸா வச்சுக்கிட்டா. ஏன் சார் என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்துக்காக ஒரு என்கொயரி தான். கொஞ்சம் நீங்க அந்த ஸ்கூல்ல உங்களோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ம். சார், அந்த ஸ்கூல்ல வந்து அது போர்டிங் ஸ்கூல் தான் சார். மேக்ஸிமம் எல்லாருமே ஹாஸ்டல் தான். ஃபுல்லு குரூப்ஸ் தான் சார் அங்க நெறையா இருக்கும். வினய் உடனே கேட்டான். குரூப்புனா? ரொம்ப மோசமான குரூப் இருக்குமா என்ன? அப்படிலாம் இல்ல. அந்த டைம்ல நெறைய ஸ் குரூப்புன்னா ஒரு ஹாஸ்டல்ல குரூப்ஸ் இருக்கிறது சகஜம் தானே. ம். அதாவது அது மட்டும் இல்ல. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. உங்களுக்கு கார்த்திக், கலா ரொம்ப கயட்டா இருக்கிறவங்க ஞாபகம் இருக்கா? திவ்யா உடனே சொன்னா. ஆ, ஆ கலா, கலா. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வினய் கேட்டான். இப்ப திவ்யாவோட முகத்துல கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்தது. அந்த பொண்ணு குரூப் கொஞ்சம் வேற மாதிரி தான் சார். அந்த பொண்ணு வந்து சாரி அந்த பொண்ணு எந்த குரூப்லயுமே முதல்ல சேரவே மாட்டா. அவளுக்கு கேம்ஸ்ல ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பேசுறது கூட கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருக்கும். சில பேருக்கு அந்த பொண்ண பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னா. ரேகா இப்ப மெதுவா கேட்டா. அதனால அந்த பொண்ணு ஏதாவது அந்த டைம்ல யாராவது டீஸ் பண்றது, ராகிங் பண்றது இந்த மாதிரி இருந்ததா? திவ்யா ஒரு நொடிக்கு யோசிச்சா. ஆமா, ஆமா. அந்த மாதிரிலாம் நடந்தது தான் அந்த பொண்ணுக்கு. டீஸ் பண்ணுவாங்க. சில பேரு இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படியாவே கிண்டல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல திவ்யாவோட அம்மா கிச்சன்ல இருந்து பார்த்தா. என்னாச்சு? என்ன விஷயம்மா? ஒண்ணும் இல்லம்மா. ஸ்கூல் சம்மந்தமா ஸ்கூல்ல இருந்து வந்து சில விஷயம் கேட்குறாங்க. அர்ஜுன் இப்ப திரும்ப கேட்டாரு. அந்த டீசிங் எல்லாம் யூசுவலா இருந்ததா? இல்ல கொஞ்சம் அதிகப்படியா இருந்ததா? ம். யூசுவலா தான் சார் இருந்தது. யார் யார் அந்த பொண்ண டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நேம் சரியா ஞாபகம் இல்ல சார். ஆனா சயின்ஸ் குரூப்லன்னு சில பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வினய் உடனே கேட்டான். அவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு இப்போ பேரு சரியா ஞாபகம் இல்ல. ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுறேன். அந்த கலா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த பொண்ணு அவ எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவா. சில நேரம் மட்டும் ஏதாவது ஆர்கியூமென்ட் பண்ணுவா. அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். திவ்யா சொன்னா. சில வினாடிகள் அமைதி. இப்ப ரேகா நோட்ஸ் அப்டேட் பண்ணா. அவங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? திவ்யா தலையசைச்சா. இல்ல. ஸ்கூல் முடிஞ்ச பின்னாடி யார்கிட்டயுமே கான்டாக்ட்ஸே இல்ல. சோஷியல் மீடியால கூட நான் அந்த பொண்ண பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னா. இப்ப அவங்க எழுந்து வெளியில வர்றப்ப திவ்யா கதவு பக்கத்துல வந்தா.
எனக்கு வேறு ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சார். உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்ல அர்ஜுன் சிரிச்சான். ஓகே, என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். வெளியில் வந்ததும் வினய் மெதுவாக கேட்டான். சார், இப்போ தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறோமா இல்லை குழப்பத்துக்குள்ளே போகிறோமானே புரியலை சார். அர்ஜுன் மெதுவாக தலையசைச்சாரு. ஓகே, பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போக போகிறோன்னு தெரியல. ரேகா இப்போ லேப்டாப்பில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. சயின்ஸ் குரூப்பில் சில பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் கூட இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு அவள் சொன்னான். கார் இப்போது நகர ஆரம்பிச்சிருந்தது. அந்த போர்டிங் ஸ்கூலில் இருந்த அந்த காலம் இப்போ மெதுவாக டீட்டெயிலாக வெளியில் வர ஆரம்பிச்சிருந்தது. டீம்ஸு, அவங்களோட ஹேபிட்டு மற்றவங்களுக்கு இப்போ வேறு மாதிரி நினைவாக மாறி இருந்தது. அடுத்த நாள் காலையில் ஸ்டேஷனில் இருந்த அர்ஜுன் கேஸ் ஃபைல்ஸை பார்த்துட்டு இருந்தப்போ முந்தைய நாள் எடுத்த குறிப்புகள் இன்னும் அர்ஜுனோட முகத்தில் ஓப்பனாக இருந்தது. சயின்ஸ் குரூப்போட லிஸ்ட் இப்போ தனியாக மார்க் பண்ணப்பட்டிருந்தது. அதில் திவ்யா சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப அர்ஜுனோட கவனத்தை ஈர்த்தது. ரேகா இப்போ டேட்டாவை கம்பைல் பண்ணிக்கிட்டு இருந்தான். வினய் இப்போ சில கான்டாக்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் கண்ட்ரோல் ரூம்லேருந்து வந்த அந்த கால் அந்த அமைதியை உடைச்சது. சார், ஒரு அன்நேச்சுரலான டெத் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அட்ரஸை ஷேர் பண்ணுறோம். அர்ஜுன் இப்போ அட்ரஸை கேட்ட உடனே ஒரு நொடிக்கு அமைதியாக நின்னார். ஆமாம், அது அவங்க நேற்று போன அதே வீடு. சில நிமிஷங்களுக்குள்ளே அவங்க அங்கே வந்தாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரவங்களோட கூட்டம் அதிகம் இருந்தது. நேற்று பார்த்தா அந்த அமைதியான இடம் இப்போ பேசாமல் நிற்கும் பார்வைகளால் நிறைந்திருந்தது. அவங்க உள்ளே போனப்போ முதல்ல சந்தித்தது திவ்யாவோட அம்மாவை தான். இப்போ அந்த அம்மாவோட கண்கள் வீங்கி இருந்தது. அந்த அம்மா இப்போ அழுகையோட ஏதோ சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் போலீஸா? அட கடவுளே, எனக்கு அது தெரியாமல் போச்சு. என்னதான் சார் பிரச்சனை? என் பொண்ணு மேலே ஏதாவது பிரச்சனையா? என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை இல்லை மேடம், நாங்கள் அதுக்காகலாம் வரல. நாங்கள் வேற ஒரு விஷயத்தை என்கொயரி பண்ணுறதுக்காக வந்தோம். அர்ஜுன் இப்போ அந்த நிலைமையை சமாளித்தார். என்னாச்சு? எப்படி நடந்தது? நேற்று நீங்கள் வந்துட்டு போன பின்னாடி நான் வீட்டில் இல்லை, என்னோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். காலையில் வந்தப்போ தான் அப்படின்னு இப்போ அந்த அம்மா குரல் உடைஞ்சு சொன்னான். அந்த ஒரு வரி அந்த வீட்டோட நிலையை உடனே புரிய வச்சுது. திவ்யா அந்த இரவு வீட்டில் தனியாக இருந்திருக்கணும். ரேகா இப்போ மெதுவாக கேட்டா, வேற யாராவது வீட்டில் இருந்தாங்களா? இப்போ அந்த லேடி தலையசைச்சாங்க. இல்லை, அவங்க ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க. இவளும் வெளிநாட்டில் தான் இருந்தா. லீவுக்காக தான் இங்கே வந்திருந்தா. ஒரு லேண்டு சம்மந்தமான வேலை இருந்தது, அதுக்காக தான் ஒரு 3 மாதம் வந்து தங்கிட்டு போனா. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரருக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த அம்மாவோட அழுகை தாங்க முடியலை. அர்ஜுன் இப்போ அந்த ஹாலில் நின்று சுற்றி பார்த்தாரு. நேற்று பார்த்த அதே வீடு, அதே பொருட்கள். ஆனால் இப்போ அந்த இடம் முழுக்க வேறு மாதிரி உணர்வு கொடுத்தது. திவ்யா தரையில் கிடந்தா. பக்கத்தில் ஃபாரன்சிக் டீம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டைம் ஆஃப் டெத்து என்ன இருக்கோ அப்படின்னு அர்ஜுன் கேட்டார். இப்போ ஒரு ஆஃபீஸர் பதில் சொன்னார். லேட் நைட்டு தான் சார். எக்ஸாக்டான டைம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணவும் தான் சார் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். வினய் மெதுவாக சொன்னான். பாவம்ல, அது நேற்று தானே அது உங்ககிட்ட வந்து பேசணும். அர்ஜுன் இப்போ பதில் சொல்லாமல் சுவரை நோக்கி பார்த்தாரு. அங்கே திரும்ப ஒரு மெசேஜ். சைலன்ஸ் இஸ் ஆல்சோ எ லை. ரேகா இப்போ அதை பதிவு பண்ணா. சார், அதே கொலைகாரன் தான். அந்த நேரத்தில் திவ்யாவோட அம்மா கதவுக்கு பக்கத்தில் நின்று இன்னும் அதிகமாக அழுதுட்டு இருந்தா. நான் என் பொண்ணை விட்டு போயிருக்கக்கூடாது, அவளை தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுன்னு அழுதுகிட்டே இருந்தா. அந்த வார்த்தைகள் அந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் ஒரு நொடிக்க அமைதியாக்குனது. அர்ஜுன் வெளியில் வந்தார். சில வினாடிகள் எதுவுமே பேசலை. வினய் தான் மெதுவாக சொன்னான். சார், அவன் நமக்கு முன்னாடியே போகிறானா இல்லை நமக்கு அப்புறம் வரானான்னு தெரியல. அர்ஜுன் இப்போ மெதுவாக சொன்னார். இப்போ இன்னும் இது சீரியஸாக போயிட்டுருக்கு வினய். ரேகா இப்போ தன்னோட டேபை க்ளோஸ் பண்ணா. வினய் அமைதியாக நின்றுட்டு இருந்தான். அவங்க காரை நோக்கி நடந்தப்ப இந்த விசாரணை இப்போ ஒரு புதிய நிலைக்கு மாறி இருந்தது. நேற்று வரைக்கும் அது ஒரு பழைய விஷயங்களை தேடிட்டு இருந்தது. இப்போ அது நடந்துட்டு இருக்கிற விஷயத்த கையாள வேண்டிய நிலையில் இருந்தது. திவ்யா சம்பவத்துக்கு பின்னாடி விசாரணை வேகமாக நகர ஆரம்பிச்சிருந்தது. அந்த மாணவர்களோட லிஸ்ட்டில் இருந்த ஒவ்வொரு பெயரும் தனித்தனியாக வெரிஃபை பண்ணப்பட்டு இருந்தது. அந்த ப்ராசஸில் கிடைத்த அட்ரஸ் மூலம் அவங்க கலாவோட வீட்டை அடைந்தாங்க. அது ஒரு அமைதியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. கேட்டு பக்கத்தில் இருந்த அந்த ஸ்போர்ட்ஸ் பேக், உள்ளே இருந்த சைக்கிள், சுவரில் இருந்த மெடல்ஸ் எல்லாமே இந்த வீட்டோட வாழ்க்கையை ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னு காமிச்சது. கதவை திறந்த கலா அவங்கள உள்ளே அழைச்சப்ப அவளோட நடத்தை ரொம்ப அமைதியாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஒரு காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக அவள் வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா. அந்த வீட்டின் சுவரில் இருந்த சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே அவளோட வாழ்க்கை ஒரே ட்ராக்கில் போயிட்டுருக்கிறது அப்படின்றத சுட்டி காமிச்சது. அர்ஜுன் இப்போ விசாரணையை ஆரம்பித்தார். மேம், நீங்கள் படித்த ஸ்கூல் பற்றி சில இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். கலா தலையசைச்சா.
சொல்லுங்க சார். என்ன விஷயம்? ரேகா கேட்டா. உங்க பேட்ச்ல அமைதியா இருக்கிற பொண்ணு நீங்க தானே? ஆமா. வேற யாராவது உங்கள மாரி அமைதியா இருந்தாங்களா? கார்த்திக். அவரு இப்ப என்ன பண்றாரு? ஏன்? அவன பத்தி ஏன் கேட்குறீங்க? இல்ல கார்த்திக் வந்து அவர் ஏதோ பிரச்சனை பண்ணது, அவருக்கு ஏதோ ராகிங் இந்த மாரி ஏதாவது நடந்ததா? அவன் அவன் வந்து அப்பயே படிப்ப விட்டுட்டு போயிட்டான். பட் அவன் இப்போ கூட நான் ரீசென்ட்டா கேள்விப்பட்டேன். ஊர்ல ஏதோ ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருக்கான்னு. அப்படியா? உங்க பேட்ச்ல வேற யாராவது இந்த மாரி அமைதியான ஸ்டூடண்ட் இருக்காங்களா? ஆ, ஆமா. கார்த்திக் மாரி இன்னொரு பையன் இருப்பான். அவங்க பேரு? அவன் பேரு அருண்குமார். கலா நேரடியா சொன்னா. அந்த பேர் தெளிவா வந்தது. அவன் கூட ரொம்ப ரொம்ப அமைதியா தான் இருப்பான். யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டான். எங்க ஸ்கூல்ல அந்த போர்டிங் ஸ்கூல்லே ரொம்ப அமைதியா, ரொம்ப கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, அருண்குமாரும் கார்த்திக்கும் தான். கார்த்திக்க விட அருண்குமார் தான். அருண்குமார் ரொம்ப அமைதியா இருப்பான். அவனும் யார் கூடயுமே பேச மாட்டான். கிளாஸ் முடிஞ்சதுன்னா எப்பவுமே தனியா தான் இருப்பான் அப்படின்னு கலா தொடர்ந்து பேசினா. அர்ஜுன் கேட்டாரு. அருண்குமாரோட வேற யாராவது க்ளோஸா இருந்தாங்களா? இப்போ கலா சிரிச்சா. அருண்குமாரோட அதிகமா பேசுறது நான் தான். ஏன்னா நானும் யாரும் கூடயும் ரொம்ப பேச மாட்டேன். அதனால நான் எப்பவும் அவன் கூட தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா. ரேகா இப்போ நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தா. அருண்குமாரோட பிஹேவியர்ல எப்பயாவது அன்யூஷுவலா இருக்குமா? கலா கொஞ்சம் யோசிச்சா. இல்ல அப்படிலாம் இருக்காது. அவன் பேச மாட்டான் அவ்வளோதான். ஆனா நான் பேசினா கொஞ்சம் நல்லா பேசுவான். வினய் கேட்டான். யாராவது அந்த அருண்குமார டீஸ் பண்ணியிருக்காங்களா? கலா இப்ப பதில் சொன்னா. அந்த வயசுல இங்க அமைதியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் டீஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனா அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் ஆகல. கார்த்திக் மட்டும் ஏன்? கார்த்திக்குக்கு பேசிக்கா படிப்புல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதனால தான் அவன் படிப்ப விட்டுட்டு போயிட்டான். சில வினாடிகள் அமைதி. அர்ஜுன் கேட்டாரு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பின்னாடி அருண்குமாரோட உங்களுக்கு கான்டாக்ட் இருந்ததா? கலா தலையசைச்சா. இல்ல இல்ல. முடிஞ்ச பின்னாடி எல்லாமே தனித்தனியா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா. இப்போ அவங்க மெதுவா வெளியில வந்தப்ப வினய் கேட்டான். சார், இப்போ 3 பேர நம்ம டவுட் பண்ணோம். இந்த கலா இப்போ ஓகே. அவங்க ஒரு சேஃபான லிஸ்ட்ல இருக்காங்க. கார்த்திக் கூட இவங்க சொன்னதுபடி பார்த்தா, அவனும் ஒரு வில்லேஜ்ல ரைஸ் மில் வச்சு செட்டில் ஆயிட்டான். இப்ப அந்த அருண்குமார், அவன் தான் இப்ப சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கானோ? அவன நம்ம முதல்ல ட்ரேஸ் பண்ணணும். ரேகா இப்போ டேப் எடுத்து அந்த பேரை லிஸ்ட்ல மார்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. கார் நகர ஆரம்பித்தது. அந்த விசாரணை இப்போ ஒரு புதிய முகத்தை நோக்கி திரும்பி இருந்தது. முன்னாடி இருந்த வேகான தகவல்களுக்கு பதிலா இப்போ ஒரு தெளிவான பெயர் இருந்தது. ஆனா அந்த பெயர் அவர்களை எங்க கொண்டு போகும் அப்படின்றது தான் இன்னும் தெரியாத நிலையில இருந்தது. அருண்குமாரோட தெளிவான பெயர் கிடைச்சிருந்தாலும் அந்த பெயருக்கு இணையான தற்போதைய அட்ரஸ் எதுவும் உடனடியாக கிடைக்கல. பழைய ரெக்கார்ட்ஸ், அலுமினி டேட்டா, ஆன்லைன் சர்ச் எதுலேயுமே டைரெக்டாக எந்த மேட்சும் கிடைக்காமல் இருந்தது. அந்த பெயர் லிஸ்ட்டில் சஸ்பெக்டாக மார்க் பண்ணப்பட்டிருந்தாலும் அது இன்னும் ஒரு இன்கம்ப்ளீட்டான லிங்காக இருந்தது. அந்த நேரத்திலேயே திவ்யாவோட சம்பவம் அந்த விசாரணையோட வேகத்தை இன்னும் மாற்றி இருந்தது. நெக்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு வினய் மெதுவாக சொன்னான். அர்ஜுன் அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லாமல் இருந்தார். ரேகா மட்டும் சொன்னா. சார், இதில் முதல்ல யார் குற்றவாளி, என்ன தப்பு பண்ணாங்கன்னே புரிஞ்சுக்க முடியல சார். ஒருத்தவங்கள சொன்னால் அவங்க இன்னொரு பேரை சொல்கிறாங்க, இன்னொரு பேரை சொன்னால் அவங்க இன்னொரு பேரை சொல்கிறாங்க. இதில் யாரோ விளையாடுறாங்க சார். தப்பு பண்ண குரூப் மட்டும் அதை மறைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அர்ஜுன் இப்போ ரேகாவோட வார்த்தைகளை உள்வாங்கினா. ஆமாம், யார் பொய் சொல்கிறாங்க, யார் தப்பை மறைக்க பார்க்குறாங்கன்னே தெரியல. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள கை காமிக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தான் தெரியல. அர்ஜுன் சில நிமிஷம் அமைதிக்கு பின்னாடி முடிவெடுத்தாரு. அந்த கலா கிட்ட திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். மாலை நேரத்தில் அவங்க திரும்ப கலா வீட்டை அடைந்தாங்க. இந்த முறை கதவை திறந்த கலா முகத்தில் ஒரு சின்ன ஆச்சரியம் இருந்தது. என்னாச்சு சார், திரும்ப ஏதாவது சந்தேகமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வாங்க சார். கலா திவ்யா உங்களுக்கு தெரியும்ல? கலாவோட முகம் உடனே சீரியஸ் ஆனது. ஆமா, திவ்யா எங்க கூட படிச்சவ தான். என்னாச்சு அவளுக்கு? வினய் மெதுவா சொன்னான். அவங்க நேத்திரவு இறந்துட்டாங்க. அந்த ஒரு வரி அந்த ரூம்ல நின்ன மாதிரி இருந்தது. கலா ஒரு நொடிக்கு எதுவுமே பேசல. என்னாச்சு சார் அவளுக்கு? பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாராவது கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சந்தேகத்துல விசாரிக்க வர்றீங்களா? ஆக்சுவலா இந்த கேஸோட தன்மை தான் என்ன சார்? என்னதான் சார் பிரச்சனை? அதுக்காக தான் இப்போ நாங்க வந்திருக்கோம். உங்க ஃப்ரெண்டு திவ்யா உங்க ஸ்கூல்ல படிக்கப்பட்டது போல இன்னும் 2 ஸ்டூடெண்ட்டும் இறந்திருக்காங்க. இப்போ கலாவோட முகத்துல இன்னும் அதிர்ச்சி. அவங்களோட நேம கேட்க அவ இன்னும் ஷாக் ஆயிட்டா. ரேகா இப்போ மெதுவா ஆரம்பிச்சா. திவ்யாவோட க்ளோஸா யாராவது இருந்ததா ஞாபகம் இருக்கா? கலா கொஞ்சம் யோசிச்சா. திவ்யா எல்லா கூடயுமே மிக்ஸ் ஆகி தான் இருப்பா.
ஆனா க்ளோஸா அப்படின்னு சொன்னோம்னா, சில பேர் கூட இருப்பா. நீங்க பேசுவீங்களா? நான் மோஸ்ட்டா நான் யார்கிட்டயும் ரொம்ப பேசுறது கிடையாது. அர்ஜுன் இப்போ ஒரு பேப்பர எடுத்தான். உங்களுக்கு 2 பேரு ஞாபகம் இருக்குல்ல? நான் முன்னாடி இறந்தவங்களோட லிஸ்ட் பேர சொன்னா அர்ஜுன். இவங்களும், திவ்யாவும் ஒரே குரூப்ல இருந்தாங்களா? கலா இப்போ உடனே பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் யோசிச்சா. சார், தெரியல சார். நீங்க சொல்ற மாரி எல்லாரும் மிங்கிள் ஆயி ஒரு ஒரு குரூப்பா இருப்போம் சார். நீங்க சொல்ற மாரி அந்த பர்ட்டிகுலர் குரூப் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பதில் சிம்பிளா இருந்தாலும், அது ஒரு பேட்டர்னோட ஹிண்ட் மாரி இருந்தது. ஆனா முழுசா இல்ல. ரேகா கேட்டா. அருண்குமார் எந்த குரூப்ல இருந்தான்? அவன் அமைதியா தானே இருப்பான்? கலா கொஞ்சம் யோசிச்சா. ஆமா, ஆமா. அவன் அமைதியா தான் இருப்பான். யாரு கூடயுமே பேச மாட்டான். ஆனா, சில சமயம் அவன சுத்தி சில பேரு கூட்டமா நிப்பாங்க. எதுக்காக? ம். அருண்குமார் நல்லா படிப்பான் சார். அதனால அவன்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்காக சில பேர் போய் இருப்பாங்க. அப்புறம் ஏதோ சொல்ல யோசித்த கலா அப்படியே நிறுத்திக்கிட்டா. சார் எனக்கு இப்போ எதுவும் ஞாபகம் இல்ல சார். நீங்க என்ன போட்டு குழப்புறீங்க. என்னோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வேற நெறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாரி ப்ரெஷரா இருக்கு சார். உங்களோட விசாரணைங்க நீங்க ஒரு 2, 3 நாள் கழிச்சு வச்சுக்கலாமே. இப்போ எதுவும் சொல்ல முடியாம அவங்க 3 பேரு இருந்து வெளில வந்தாங்க. வெளில வந்ததும் வினய் தான் சொன்னான். சார், எனக்கு என்னமோ இந்த அம்மா மேலே ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. கார் இப்போ நகர ஆரம்பிச்சது. அந்த விசாரணை இப்போ இன்னும் நுணுக்கமான பாதைக்கு மாறி இருந்தது. நேம்ஸ் இருந்தது, மெமரிஸ் இருந்தது. ஆனா முழு வடிவம் தான் இல்ல. எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருந்தது. யார சந்தேகப்படுறது, யார சந்தேகப்படாத லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுக்கிறது அப்படின்ற குழப்பம் ஆஃபீசர்ஸ்க்கு இருந்தது. அப்போ அவங்க அந்த குரூப்ல இருந்து இன்னொரு அட்ரஸ நோக்கி போனாங்க. அந்த மாலை அவர்கள் போன வீடு அந்த நகரத்தின் ஒரு பிஸியான பகுதியில இருந்தது. கீழ கடை, மேல வீடு. கதவ தட்டுனது ஒரு நடுத்தர வயது ஆண் தான் திறந்தாரு. யாரு? அர்ஜுன் இப்ப தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நீங்க மிஸ்டர் சந்தீப் தானே? உங்க ஸ்கூல் பேட்ச் பத்தி சில விஷயங்கள கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு நொடிக்கு யோசிச்சாரு. அதுக்கப்புறம் உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க உட்கார்ந்ததும் சந்தீப் நேரடியா கேட்டாரு. என்னாச்சு சார்? ஏன் சார் இப்படி விசாரணை பண்றீங்க? என்ன பிரச்சனை? சார், உங்களோட ஸ்கூல் பேட்ச்ல சில மர்டர்ஸ் நடந்திருக்கு. அது கோயின்சிடென்ஸா இல்ல திட்டமிட்டு நடக்கிற விஷயங்களா அப்படின்னு நாங்க தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் இந்த வெரிஃபிகேஷன். அர்ஜுன் ஆரம்பிச்சாரு. அருண்குமார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சந்தீப் இப்போ உடனே பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. ஆமா, ஞாபகம் இருக்கு அப்படின்னு மெதுவா சொன்னாரு. ரேகா இப்ப கவனமா நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தா. அவர பத்தின என்ன ஞாபகம் இருக்கு? சந்தீப் கொஞ்சம் யோசிச்சாரு. சார், அவன் ரொம்ப யார் கூடயும் பேச மாட்டான். அமைதியா இருப்பான். ம். வேற யாராவது அருண்குமாரோட க்ளோஸா இருப்பாங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல சார். ஆனா ஆனா சார், அந்த அருண்குமார சில பேர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சார். அது எப்படி? அதாவது அவனுக்கு அருண்குமார் நல்லா படிப்பான். நல்லா பிராக்டிகல்லலாம் அந்த டிராயிங்ஸ்லாம் சூப்பரா பண்ணுவான் சார். இதுக்காகவே சில பேர் அவன யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த பிராக்டிகல் நோட்டுல டயகிராம் போடுறதுக்கு, படிக்கிறப்போ அவன்கிட்ட நெறைய சந்தேகங்கள்லாம் கேட்டு இது பண்ணிப்பாங்க. அவன் கூட சேர்ந்து ஃப்ரெண்டு மாரி நடிப்பாங்க. அந்த சமயம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுருவாங்க. ஒரு சில சமயம் அவனுக்கு இது தெரிஞ்சாலும், சில சமயம் அத அப்படியே விட்டுருவான். இந்த மாரி நெறைய பேர் அவன யூஸ் பண்ணிப்பாங்க சார். பசங்க மட்டும் இல்ல. மோஸ்ட்லி பொண்ணுங்க கூட தான். உங்களுக்கு யார் யாரு இந்த மாரி அருண்குமார யூஸ் பண்ணிப்பாங்க? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாரி நடிச்சு, அவன்கிட்ட தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவனையே பின்னாடி பேசி சிரிக்கிற குரூப் இருந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அந்த சில பேர் யாரு? சந்தீப் இப்ப யோசிச்சாரு. பொண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கலான்னு ஒரு ஊமக்கொட்டா இருப்பான் சார். அவ ஊமக்கொட்டா மாரி தான் இருப்பா. ஆனா எல்லா குரூப்லயும் மிங்கிள் ஆயி சைலன்ட்டா ஒரு ஸ்பை மாரி இருப்பா. அவன நல்லா யூஸ் பண்ணிப்பா சார். அந்த கலாவுக்கு எல்லா டயகிராம் போடுறதுலேருந்து எல்லாமே இவன் தான் பண்ணுவான். அவ ஸ்போர்ட்ஸுன்னு போய் பிடி பீரியட்ல போய் அங்கேயே இருப்பா. அப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லவும் 3 பேருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் அப்படிதான் சார். வேலை முடிஞ்சதும் அதுக்கப்புறம் அவன்கிட்டயே கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. திரும்ப அடுத்த நாளே வந்து இவன்கிட்ட ஏதாவது படிக்கிறது சம்மந்தமாவோ, எழுதுறது சம்மந்தமாவோ ஹெல்ப் கேட்டா, நேத்து பேசி சிரிச்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே செஞ்சுருவான். அது அவனோட கேரக்டர் சார். இப்போ சந்தீப் விரக்தியா சொன்னாரு. சந்தீப் கிட்ட விசாரணைய முடிச்சு 3 பேரும் வெளியில வந்தப்ப ரேகா சொன்னா, "சார், கல்பிரிட்ஸே அந்த கலா, திவ்யா தான் சார். அதுங்க தான் ஊம மாரி இருந்து ஏகப்பட்ட வேலைய பண்ணிக்கிட்டு நேக்கா சொல்லாமலே இருந்திருக்கு பாருங்களேன். கலாவ ஆனா எல்லாரும் அமைதியா இருப்பான்னு தானே சொன்னாங்க. அமைதியா இருந்துகிட்டே அவ இந்த மாரி தான் வேல பார்த்துருப்பா போல இருக்கு சார்." இல்ல அந்த இவ அமைதியா இருப்பா அப்படின்னு சொன்னவங்களே கலாவோட குரூப்பா இருந்தா, எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. வினய் இப்போ சொன்னான்.
அடுத்த நாள் காலை இவங்க திரும்ப வந்து சந்தீப் கிட்ட இன்னும் டீப்பான விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. சொன்னது போலவே அடுத்த நாள் சந்தீப் கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் விவரமான இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சாங்க. இப்போ சந்தீப்பும் இந்த பழைய காலத்தை பற்றி முன்னாடி நாள் யோசித்து வச்சுருந்ததுனால இவங்க வந்து கேட்டவுடனே அவர் நிறைய விஷயங்களை இன்னும் தெளிவாக எடுத்து சொன்னார். சார், அருண்குமார் காலகட்டத்தில் வேறு என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? சார், அருண்குமார் தான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொன்னான்ல சார். ஆனால் அவன் ஜூனியர் பேட்சில் ஒரு பையன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தான் சார். அவன் எதுனாலும் சந்தேகனாலும் அருண்குமார் கிட்ட வந்து தான் கேட்டு படிப்பான். நைட் ஸ்டடியில் நான் கூட பார்த்துருக்கேன். வினய் கேட்டான். ஜூனியர் பையன்னா? நாங்கள் +2 படிக்கிறப்ப அந்த பையன் 10th சார். அவன் ரொம்ப ரொம்ப கிராமத்துலேருந்து வந்த பையன் சார். படிப்பெல்லாம் ரொம்ப ஆவரேஜ் தான். ஏதோ ரெக்கமெண்டேஷனில் இங்கே வந்து சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பையன், படிப்பு கொஞ்சம் இங்கே நல்ல ஸ்கூலு, நல்லா படிக்கட்டும்னு அவங்க அப்பா கிராமத்துலேருந்து வந்து யார்கிட்டயோ சொல்லி இங்கே வந்து சேர்த்து விட்டு போனார். அவன் டெய்லி நைட்டு அருண்குமார் கிட்ட வந்து தான் கேட்டு படிப்பான். அருண்குமார் தான் அவனுக்கு பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சொல்லி கொடுப்பான். அதை கேட்டு அவன் பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தான். இப்போ சந்தீப் தொடர்ந்து பேசினாரு. 10th பொது தேர்வில் சார், அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். அதாவது அருண்குமார் கிட்ட போய் எப்பவும் போல் மற்ற நண்பர்கள்லாம் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அருண்குமாரையும் அந்த பையனையும் வச்சு இவங்க ஒரு விளையாட்ட ஆரம்பித்தாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமோட ஒரு கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் ரூம்லேருந்து நாங்கள் எடுத்தோம், அதோட பிரிண்ட்டு தான் இதுன்னு சொல்லி ஒரு போலியான கொஷின் பேப்பரை அருண்குமார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அருண்குமார் தான் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவானே. பிரின்ஸிபல் ரூம்லேருந்து தெரியாமல் எடுத்தோம், இதை நீ அந்த 10th பையன்கிட்ட சொல்லு, இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்க சொல்லு, நாளைக்கு கண்டிப்பாக அவன் பாஸ் பண்ணிடுவான், பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை 100% மார்க் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவனை குழப்பி விட்டுட்டாங்க. அருண்குமாரும் இந்த டீம் சொன்னதை ப்ராங்கை உண்மைன்னு நம்பி அந்த 10th பையன் வருவான்ல சார், அந்த வில்லேஜ் பையன், அவன்கிட்ட இவன் அந்த கொஷின்ஸை மட்டும் படிக்க சொல்லியிருக்கான். வேறு எதுவும் படிக்காது, இதை மட்டும் படி, பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி. அவனும் அதை நம்பி படிச்சிட்டான் சார். அடுத்த நாள் போய் எக்ஸாமில் போய் பார்த்தா ஒன்றுமே வரவே இல்லை. அந்த பையனுக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. அவனாக ஏதாவது படித்து சொன்னதை படிச்சிருந்தா கூட பாஸ் பண்ணியிருப்பான் சார். இவனுங்க சொன்னதை வச்சு ஒரு கொஷினும் வரவே இல்லை. பாவம் சார், அந்த பையன் ஒன்றுமே எழுதாமல் அப்படியே பேப்பரை மடித்து குடிச்சிட்டு வந்துட்டான் சார். அன்னைக்கு சாயந்தரம் ஹாஸ்டலில் அவன் நேராக அருண்குமார் கிட்ட வந்து தான் சண்டை போட்டான். அர்ஜுன் இப்போ அமைதியாக கேட்டுட்டு இருந்தாரு. ஆமாம் சார், அந்த சின்ன பையனுக்கு கோபம் அதிகமாக வந்துருச்சு. நீங்கள் சொன்னதை நம்பி தானே நான் எல்லாமே கேட்டேன். நீ தானே சொன்ன இந்த கொஷின் தான் வரும்னு. இப்போ பாரு, ஒன்றுமே என்னால் 10வது எக்ஸாமில் என்னால் பாஸ் கூட பண்ண முடியாது. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டேல, ஒரு கிராமத்துக்காரன் அப்படின்றதுனால எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு என்னை அவமானப்படுத்திட்டேல, உன்னை நம்பி நானே துரோகம் பண்ணிட்டேல, நீயும் இந்த நகரத்துக்காரவங்க தான் அப்படின்னு காமிச்சிட்டேல, பணக்கார புத்தியை காமிச்சிட்டலன்னு கோபமாக பேசினான். பாவம் சார், அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டான் சார். சில வினாடிகள் யாருமே பேசலை. இப்போ அர்ஜுன் தான் கேட்டார். இப்போ அருண்குமார் அந்த பையன் சொன்னதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணார்? அருண் ஒரு வார்த்தையும் ரியாக்ட் பண்ணல சார். அவனுக்கும் பெரிய ஷாக்கு. அவனும் தான் ஏமாற்றப்பட்டதையும் தன்னோட பலவீனமான ஸ்வாபத்தையும் தன்னோட இன்னோசன்ட்டையும் நினச்சி அங்கே தான் வருந்தினான். பாவம் செஞ்சது என்னமோ இன்னொரு கூட்டம்தான். ஆனால் பாவம் பழி அருண்குமார் மேலே வந்துருச்சு. அவனும் அந்த தப்புக்கு ஒரு உடந்தையானவனாயிட்டான். ஆனால் ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையே, அதாவது படிப்பே அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அருண்குமார் ரொம்ப கஷ்டப்பட்டான் சார். சந்தீப் சொன்ன இந்த விஷயங்கள் தான் இந்த வழக்கை அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது. அர்ஜுன் இப்போ அமைதியாக முன்னாடி நடந்தார். ரேகா மட்டும் மெதுவாக சொன்னா, சார், இதுதான் இந்த கொலைக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பையனோட வாழ்க்கை முடிஞ்சதில் அதுதான். கார் நகர ஆரம்பிச்சிருந்தது. அந்த விசாரணை இப்போ ஒரு முக்கியமான நினைவை கையில் எடுத்திருந்தது. ஒரு சின்ன சம்பவம்னு யாரோ எடுத்துக்கொண்ட ஒரு விஷயந்தான் இன்னொருத்தருக்கு பெரிய திருப்பமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற உணர்வு இப்போ மெதுவாக உருவாகிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் டீம் அந்த ஜூனியர் பையனோட டீட்டெயில்ஸ் பற்றி தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. பழைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இப்போ அவனோட பெயர் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதும் அந்த அட்ரஸ் அவங்கள நகரத்துலேருந்து தூரமாக இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கொண்டுட்டு போனது. சாலையிலேருந்து விலகி உள்ளே போகிற மண்வெளி, பக்கத்தில் வயல்கள், இடையில சின்ன வீடுகள், அந்த இடம் நகர வாழ்க்கையிலேருந்து முழுக்க வேறுபட்டு இருந்தது. இப்போ அவங்க அந்த அட்ரஸ் அடைந்தப்போ ஒரு வயதான ஆள் வெளியில் வந்தார். யார் வேணும்? அர்ஜுன் இப்போ தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த பையனோட பெயரை சொன்னார். இப்போ அந்த ஆள் சில வினாடிகள் எதுவுமே பேசலை. அவங்கெல்லாம் இங்கே இல்லையே, அவங்க இந்த ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆகுதே.
ரேகா இப்ப மெதுவா கேட்டா. என்னாச்சு? அவங்க ஏன் போனாங்க? "அத ஏன்பா கேட்குறீங்க? அதான் பெரியவன். அவன் தான் ஸ்கூல்ல போய் பெரிய ஸ்கூலுன்னு போய் அங்க சேர்த்து விட்டாங்க. சிட்டில போய் சேர்த்து விட்டாங்க. படிக்க போனா படிப்பு ஏறல போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க பசங்கலாம் கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு படிப்ப பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டான். அதுவும் பரீட்சை எழுதாமலே திரும்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாரு, அம்மாரெல்லாம் கூட சொன்னாங்க. படிப்பு இல்லன்னா என்னடா, வேற ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுக்கலாம். பரீட்சை எழுதலைன்னா என்ன? வாழ்க்கையில எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. வேற ஏதாவது பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த பையன் என்னன்னே தெரில. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு கிணத்துல விழுந்து ஒரு நாள் செத்து போயிட்டான். எப்படி செத்தான்னு தான் தெரியல. தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. ஆமா, அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்களோட எந்த தொடர்பும் இல்ல தம்பி. நான் பொண்ணு விட்ட பங்காளி. அதனால அவங்க இல்லாதனால இந்த வீட்ல இப்ப நான் தான் இருக்கேன். ரேகா இப்ப கேட்டா. அந்த குடும்பத்துல மொத்தம் எத்தன பேர் இருந்தாங்க? அப்பாரு, அம்மாரு, செத்து போன பையன், அவனுக்கு ஒரு தம்பி. மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. ரேகா இப்ப நோட்ஸ் எழுதிக்கிட்டா. வெளியில வந்ததும் ரேகா இப்போ டேப் ஓப்பன் பண்ணா. ஃபேமிலி லொக்கேட் ஆயிருக்காங்க. வேற இடத்துக்கு ரீலொகேட் ஆயிருக்காங்க. ஒரு சின்ன பையன் தம்பி இருந்திருக்கான். இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா. வினய் இப்போ சொன்னான். முதல்ல இந்த ஃபேமிலியை நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். கார் மெதுவா அந்த கிராமத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருந்தது. அந்த வீடும் அந்த கதையும் பின்னாடி மறைந்தாலும் அந்த ஒரு தகவல் மட்டும் அவர்களோட விசாரணையில ஒரு புதிய இடத்தை எடுத்துட்டு இருந்தது. ஒரு பழைய சம்பவம், ஒரு மறைந்த குடும்பம், இன்னும் முழுசா தெரியாத ஒரு தொடர்ச்சி. அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல இருந்த அமைதி சாதாரணமா தோணினாலும் அந்த கேஸ் மட்டும் அந்த அமைதிக்குள்ள ஒழுங்கா அடங்கி கொள்ளாமல் இருந்தது. அர்ஜுன் இப்போ டேபிள் மேல பரவி இருந்த ஃபைல்ஸ்ல இருந்து சந்தீப் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருந்தாரு. அந்த ஒரு நினைவு, லேட் நைட் ஸ்டடி, அந்த கொஷின் பேப்பர், அந்த ஜூனியர் பையனோட ரியாக்ஷன், இது எல்லாமே தனித்தனியா இல்லாம இப்போ அது ஒரு கோர்வையா இணைந்து வர ஆரம்பிச்சிருந்தது. ரேகா இப்போ சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நேம்ஸை கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தா. அவள் ஃபில்டர் பண்ணுற லிஸ்ட்டில் இருந்து சில காமன் நேம்ஸ் திரும்ப திரும்ப மேலே வர ஆரம்பிச்சிருந்தது. வினய் அந்த 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எதுவும் பேசாமல் இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான். சார், அந்த இன்சிடெண்ட்டு தான் மெயினான ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு அர்ஜுன் இப்போ நேரடியாக பதில் சொல்லலை. ஆனால் அவரோட பார்வை அந்த ஃபைலில் இன்னும் சில வினாடிகள் நின்னது. அந்த நேரத்தில் தான் ஸ்டேஷன் ஃபோனில் திடீர்னு ஒழிச்சுது. ஒரு கான்ஸ்டபிள் இப்போ கால் எடுத்ததும் அவரோட முகத்தில் வந்த மாற்றம், அந்த கால் சாதாரணம் இல்லை அப்படின்னு உடனே சொன்னது. சார் அப்படின்னு அவன் அர்ஜுனை கூப்பிட்டான். அர்ஜுன் இப்போ மொபைல் எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சாரு. அவன் கேட்ட அட்ரஸ் சொல்லப்பட்ட உடனே அவரோட கண்ணு ஒரு நொடிக்கு நின்னது. அது அவர்கள் நேத்து போன இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்தது. இது சந்தீப் வீட்டு பக்கத்து லொக்கேஷனில் இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சாரு. நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதும் அந்த ஸ்டேஷன்ல இருந்த அமைதி உடனே மாறி போனது. சில நிமிஷங்களுக்குள்ள அவங்க அந்த இடத்தை அடைந்தாங்க. அந்த வீடு கேட்டு ஓப்பன் ஆகியிருந்தது. வெளியில நெய்பர்ஸ் நின்று பேசாம பார்க்குற அந்த அமைதி அந்த சீனுக்கு இன்னும் கனத்தை கொடுத்தது. அவங்க உள்ள நுழைந்தப்ப நேத்து பார்த்த அதே வீட்டின் அமைப்பு இருந்தாலும் இப்போ அந்த இடம் முற்றிலும் வேற மாதிரி உணர்த்தியது. ஒரு நிகழ்வு அங்க நடந்தது அப்படின்றது மட்டும் தெளிவா இருந்தது. சந்தீப் இப்ப தரையில கிடந்தாரு. அவரோட முகத்துல இருந்த எக்ஸ்பிரஷன் காமா இருந்தாலும் அந்த காம்னஸ் நேச்சுரல் இல்லை, முடிவடைந்தது போல இருந்தது. ரேகா இப்ப மெதுவா சுத்தி பார்த்தா. எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடக்கூடாது அப்படின்னு அவளோட பார்வை ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் தீர்க்கமா பிடிச்சது. அர்ஜுன் ஒவ்வொரு வார்த்தையும் பேசாம அந்த ரூம்ல இருந்த அமைப்பை கவனிச்சு பார்த்தாரு. நேத்து அவங்க உட்காந்துருந்த டேபிள், அந்த சேர், அந்த இடம், ஆனா இப்ப எல்லாமே இது ஒரு பதில மறைக்கிற மாதிரி இருந்தது. அர்ஜுனோட பார்வை இப்ப சுவரை நோக்கி போனது. அங்க திரும்ப ஒரு மெசேஜ் எழுதப்பட்டிருந்தது. ட்ரூத் வாஸ் கிவன், யூ ஆல்சோ இன்வால்வ்டு. அந்த வரி பெரிய சத்தமா இல்லாம இருந்தாலும் அந்த ரூம்ல இருந்த எல்லாருக்குமே அது கேட்கும் மாதிரி தான் இருந்தது. வினய் இப்போ மெதுவா சொன்னான். சார், அப்போது சந்தீப்பும் அந்த இன்சிடெண்ட்டில் இருந்திருப்பார் போல சார். அந்த உண்மை அந்த சீனுக்கு இன்னும் ஒரு லேயரை கொடுத்தது. அர்ஜுன் அந்த மெசேஜை பார்த்தபடியே சில வினாடிகள் நின்னாரு. அது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் இல்லை, யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பதில் மாதிரி இருந்தது. டைம் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு ஃபைனலாக கேட்டார். லேட் நைட் தான் சார், எக்ஸாக்டாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சார், நான் ஆஃபீஸர் பதில் சொன்னார். அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததும் அந்த டைம் லைன் இன்னும் கிளியராக ஆரம்பிச்சிருந்தது. நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஆள் இன்னைக்கு இல்லை. அவங்க வெளியில் வந்தப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த காற்று கூட கொஞ்சம் ஹெவியாக இருந்தது போல் தோன்றினது. வினய் மெதுவாக சொன்னான். சார், என்ன சார் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு? அர்ஜுன் முன்னாடி பார்த்துக்கிட்டே சொன்னான். யாராவது பேச ஆரம்பிச்சா
அவங்களும் அந்த விஷயத்துல ஒண்ணா இருப்பாங்களோ? அவங்களும் அந்த குரூப்பா இருப்பாங்களோ? ரேகா இப்ப சிஸ்டம திறந்து நோட்ஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தவங்கலேருந்து திரும்ப பேட்டர்ன் பார்க்கணும் சார். யாரெல்லாம் டைரக்ட்டா அந்த இன்சிடென்ட்ல இருந்தாங்கன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு அவ சொன்னா. கார் மெதுவா அங்கேருந்து கிளம்புனப்ப அந்த கேஸ் இன்னும் ஒரு புதிய நிலைக்கு மாறியிருந்தது. இது இனிமே ஒரு பழைய சம்பவத்த மட்டும் தேடிக்கிட்டு இருக்கிற விசாரணை இல்ல. யாராவது உண்மைய பேச ஆரம்பிச்சா கூட அது நிறுத்தப்படுற ஒரு பயங்கரமான நிலையில இருந்தது. சந்தீப்போட சம்பவத்துக்கு பின்னாடி அந்த கேஸ் முழுக்க ஒரு புதிய திசையில நகர ஆரம்பிச்சிருந்தது. அர்ஜுன் அந்த நாள் முழுக்க பழைய ரெக்கார்ட்ஸ், அலுமினி டீட்டெயில்ஸ் மற்றும் பல ஃப்ராக்மெண்டட் தகவல்கள ஒண்ணா இணைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ப்ராசஸ்ல அருண்குமார்னு ஒரு பெயர் மட்டும் தொடர்ந்து ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. ரேகா இப்ப சிஸ்டம்ல டீப்பா சர்ச்ச ஓட விட்டு பல டேட்டா பேஸ்கள்ல இருந்து கிடைத்த தகவல்கள கிராஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. சில என்ட்ரிஸ் மேட்ச் ஆகாம போனாலும் சில இன்டைரக்டான லிங்க்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப மேலே வர ஆரம்பிச்சிருந்தது. சார் அப்படின்னு ரேகா திடீர்னு கூப்பிட்டா. அர்ஜுன் இப்போ அவளை நோக்கி திரும்பினாரு. சார் ஒரு லீட் கிடைச்சிருக்கு சார். ஃபுல் மேட்ச் இல்லை ஆனால் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னான். அவள் ஸ்க்ரீனில் காமிச்சா. இங்கே பாருங்க சார், ஒரு காலேஜ் ஃபேக்கல்ட்டியோட லிஸ்ட். அதில் ஒரு பெயர் அருண் கே அப்படின்னு இருந்தது. சார் தெரியல சார், இது நம்ம தேடுற ஆளான்னு கிடைக்கல, ஆனால் ஏஜ் எல்லாம் மேட்ச் ஆகுது சார். எஜுகேஷன் டைம்லைன் கூட அலைன் ஆகுது சார் அப்படின்னு ரேகா சொன்னான். வினய் இப்போ முன்னாடி சாஞ்சு பார்த்தான். ஆமாம், என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு? ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு அவ சொன்னா. அர்ஜுன் உடனே முடிவெடுத்தாரு, போகலாம் அப்படின்னு. சிட்டியை விட்டு வெளியில் போகிற அந்த சாலை மெதுவாக அமைதியாக மாறினது. அவங்க போன காலேஜ் பெரியதாக இல்லை, ஆனால் பழைய கட்டிடங்களோட ஒரு செட்டில்டு ஃபீலாக இருந்தது. ட்ரீஸ், காரிடர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கேம்பஸில் ஒரு அகாடமிக் காம் இருந்தது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்குக்குள்ளே போனப்போ ஒரு ஸ்டாஃப் மெம்பர் கேட்டார், நீங்கள் யாரை தேடுறீங்க? அர்ஜுன் சொன்னார், குமார் கே அப்படின்னு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஆமாம் சார், அருண் சார் இருக்கார், கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, செகண்ட் ஃப்ளோரில் இருப்பார் அப்படின்னு சொன்னான். இப்போ அவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறினாங்க. காரிடரில் ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக இருந்தாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் இருந்து லெக்சரரோட குரல் மட்டும் கேட்டது. அர்ஜுன் இப்போ அந்த ரூம் முன்னாடி நின்னார். உள்ள ஒரு ப்ரொஃபஸர் போர்டில் எழுதிட்டு இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் கதவுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தாரு. இப்போ அந்த ப்ரொஃபஸரும் திரும்பினார். சில வினாடிகள் அவருடைய பார்வை நேராக அர்ஜுன் மேலே வந்தது. அந்த பார்வையில் ஆச்சரியம் இல்லை, அது ஒரு அறிமுகம் மாதிரி இருந்தது. கிளாஸ் முடிகிற வரைக்கும் அர்ஜுன் காத்துட்டு இருந்தார். பெல் அடித்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்தாங்க. இப்போ அந்த ஆசிரியர் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்து வந்தார். அருண்குமார் அப்படின்னு அர்ஜுன் கேட்க அவர் கொஞ்சம் சிரிச்சாரு. ஃபுல் நேம் சொல்கிறீங்க? நான் தான். அந்த ஒரு வார்த்தை பல வருட தேடலுக்கு முடிவாக இருந்தாலும் அது அந்த நேரத்தில் இன்னொரு கதவை திறந்தது. வினய் அமைதியாக பார்த்துட்டு இருந்தான். ரேகா இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. அர்ஜுன் சொன்னார், நாங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி சில விஷயங்களை கேட்கணும். இப்போது அருண்குமார் அவங்கள பார்த்தாரு. சில வினாடிகள் அமைதி. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார், நினச்சேன் சார், ஒரு நாள் இதெல்லாம் திரும்ப வரும்னு நினச்சேன். அந்த வரி அந்த காரிடரில் நின்ன காத்தையே மாற்றினது. கிளாஸ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியேன பின்னாடி அந்த காரிடரில் ஒரு அமைதி நிலவுனது. அந்த அமைதிக்குள்ளே அர்ஜுன், வினய், ரேகா 3 பேரும் அருண்குமார் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அருண் அவர்களை உள்ளே வர சொன்னார். கிளாஸ் ரூம் காலியாக இருந்தாலும் அந்த இடத்துல இன்னும் சில நிமிஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த லெக்சரிங்கோட சத்தம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அவர் மெதுவாக டேபிள் பக்கத்தில் நின்றுட்டாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டார். அர்ஜுன் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். உங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி, குறிப்பாக ஒரு இன்சிடெண்ட் பற்றி அப்படின்னு கேட்க அருண்குமார் ஒரு நொடிக்கு கண்களை மூடினார். அவரோட முகத்தில் அந்த வார்த்தையோட தாக்கம் உடனே தெரிந்தது. சொல்லுங்கள் சார், அந்த பையன் அவன் இறந்து போனதை பற்றி தானே கேட்க ஆரம்பிக்கிறீங்க? ஜூனியர் பையன். அர்ஜுன் மெதுவாக தலையசைச்சார். நினப்பில் இருக்குது சார், அருண்குமார் சொன்னார். அந்த ஒரு வரி அந்த சீனில் இன்னும் அதிகமான கனத்தை கொண்டு வந்தது. இப்போ ரேகா தான் கேட்டா, சார் அந்த நாளில் எக்ஸாக்டாக என்ன தான் சார் நடந்தது? அருண்குமார் கொஞ்சம் அமைதியாக நின்னார். அதுக்கப்புறமா அங்கே நடந்த விஷயங்களை பேச ஆரம்பித்தார். சார், இது எனக்கு ப்ராங்க்குன்னு தெரியாது சார். ஒரு பையனோட வாழ்க்கையவே இது சிதைக்கும்னு எனக்கு அப்போ தெரியாது சார். அவன் பேர் என்ன சொன்னீங்க? அவன் பேர் காளிதாஸ் சார், அருண் சொன்னார். அந்த பேர் அந்த ரூமில் மெதுவாக நின்னது. இந்த இன்சிடெண்ட் நடந்த பின்னாடி எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீலாக இருந்தது சார். அவனும் ஸ்கூலை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை கிராமத்திலே பார்த்தேன் சார். நான் எந்த தப்பும் பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். ஆனால் அவன் என் முகத்தையே பார்க்க விரும்பவே இல்லை சார். ரூம்குள்ளே இருந்துட்டான். நான் எவ்வளோ கத்தி கதவை தட்டினேன், அவன் கதவை திறக்கவே இல்லை.
நான் வந்துட்டு போன 2, 3 நாளுக்கு அப்புறம் அவ இறந்துட்டதா எனக்கு தகவல் வந்தது. அதுக்கப்புறமும் போனேன். அந்த குடும்பமும் அங்க இல்ல. அவங்களும் அந்த வீட்ட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு சார். இப்போ நடக்கிற விஷயங்கள் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மிஸ்டர் அருண்குமார்? அருண்குமார் மெதுவா தலையசைச்சாரு. எனக்கு தெரியல சார். இதுல யார நான் சந்தேகப்படுறதுன்னு தெரியல. சந்தேகப்படக்கூடிய நபர் இறந்து போயிட்டான். இது எங்க போய் முடியும்னு எனக்கும் புரியலையே சார். அந்த வரி அந்த சீனுக்கு ஒரு முடிவு மாதிரி இருந்தாலும், அதே நேரத்துல ஒரு புதிய ஆரம்பமாகவும் இருந்தது. அர்ஜுன் இப்ப கார்ல வந்தப்போ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே வந்தாரு. கலா, அவங்களுக்கு கூட அடுத்த டார்கெட் இருக்கலாம். இந்த கேஸ்ல மிஸ் ஆன ஆளு அவங்க ஒருத்தலா கூட இருக்கலாம். கலாவை நம்ம சீக்கிரமா ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கலா வீட்டுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உடனே நம்ம அவங்க வீட்டுக்கு ரீச் பண்ணணும். கலா அந்த வீட்டுல அந்த நாள் முழுக்க ஒரு தெரியாத பதட்டத்துல இருந்தா. அவள் வழக்கம் போல வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்திருந்தாலும், ஒரு அமைதி இப்போ அது ஒரு நேச்சுரலா இல்ல. அது எதுக்கோ காத்திருக்கிற மாதிரி இருந்தது. சார், கலாவ ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் சார் இருக்கோம். பட் அவங்களுக்கு மொபைல் ரீச் ஆகவே மாட்டேங்குது. ரேகா இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து அப்டேட் குடுத்தா. கலாவுக்கு வேற ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா பாருங்க. இதோ பார்க்குறேன் சார். நம்ம அத பார்த்துட்ட உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பிர்லாமா? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வீட்ல இல்லாம வேற ஏதாவது இடத்துல இருந்தா, அங்க போய் அவங்கள சேஃப் ஆக்குறது தானே முதல்ல முக்கியம். அர்ஜுன் சொன்னாரு. ஸ்டேஷன்ல எல்லாம் பதட்டமானாங்க. அவர்கள் இப்போ கலா வீட்டை அடைந்த நேரம் அந்த இரவு அங்க இருந்த அமைதி முற்றிலும் உடைந்திருந்தது. கேட்டு கொஞ்சம் திறந்தபடி இருந்தது. அந்த ஒரு சின்ன டீட்டெயில் கூட அந்த இடத்துல ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படின்றத முன்னரே சொல்லிவிட்டது. அர்ஜுன் இப்ப கதவை தள்ளிக்கிட்டு உள்ள ஓடினாரு. ரேகா இப்ப அவரை தொடர்ந்து ஓடி வந்தா. வினய் ஒரு நொடிக்கும் தாமதிக்காமல் பின்னாடி நுழைந்தான். உள்ள இருந்த சீன் ஒரு நொடிக்கு யாரையும் நின்னு வைக்க போதுமானது. சேர் கீழே விழுந்திருந்தது. பொருட்கள் கொஞ்சம் இடம் மாறி இருந்தது. அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்றது தெளிவா தெரிந்தது. கலா தரையில கிடந்தா. அவளோட மூச்சு சீரா இல்ல. அவளோட கை தரையில பிடிச்சு தாங்கிக் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருந்தா. கலா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஓடினாரு. அதே நேரத்துல அந்த ரூம்ல இருந்த ஒரு ஷேடோ ஒரு நொடிக்கு அசைந்தது போல இருந்தது. வினய் தான் முதல்ல அதை கவனிச்சான். சார் அப்படின்னு கூப்பிட்டான். அந்த ஷேடோ உடனே திரும்பி டோர் வழியா வெளியில ஓட ஆரம்பிச்சிருந்தது. வினய் இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மனிதனை தொடர்ந்து ஓடுனான். வெளியில வந்ததும் அந்த இரவு காத்து நேரா முகத்துல பட்டது. அந்த மனுஷன் காம்பவுண்டு தாடி மூடிக்கிட்டு இருந்தான். இருள் அவனை ஆல்மோஸ்ட் மறைத்துட்டு இருந்தது. வினய் வேகமா அவனை பின்தொடர்ந்து ஓடுனான். அவன் அடிகள் அந்த வெறிச்சோடிய தெருவுல தெளிவா ஒலித்தது. டேய் நில்லுடா நில்லு! வினய் கத்துனான். ஆனா அந்த மனிதன் திரும்பி பார்க்கவே இல்ல. வினயும் அவன் ஓடுனா அதே டைரக்ஷன்ல ஓடுனான். சில வினாடிகள் சேஸ் நீண்டது. அதுக்கப்புறம் இருட்டு. அந்த மனுஷன் காணாம போயிட்டான். வினய் அப்படியே நின்னான். சுத்தி பார்த்தான். முன்னாடி பக்கத்துல பின்னாடி யாருமே இல்ல. வினய் மூச்சை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணான். அந்த சைலன்ஸ் இப்போ சடனா வந்தது. டேம் அப்படின்னு மெதுவா சொன்னான். சில வினாடிகள் அங்கேயே நின்னுட்டு இப்ப திரும்ப அந்த டைரக்ஷனை ஒரு முறை பார்த்தான். இப்ப திரும்ப கலா வீட்டுக்கு வந்தான். அர்ஜுன் கலா பக்கம் கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. ரேகா இப்போ கலாவுக்கு தண்ணீர் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கலா மூச்சு விடுறதுக்கே போராடிக்கிட்டு இருந்தா. அவளுடைய கைகள் நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் அவளோட கண்கள் முழுசா ஓப்பன் ஆகாமல் ஃபோக்கஸ் இல்லாம இருந்தது. கலா காமா இருங்க, ஒன்றும் உங்களுக்கு இல்லை, தோ ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கோம் வந்துடும், ரேகா மெதுவா சொன்னா. அர்ஜுன் இப்ப கேட்டாரு. வினய் நீ பாத்தியா? ஓடிட்டான், பிடிக்க முடியல, வினய் சொன்னான். இப்போ அவனோட குரல் ரொம்ப ஸ்டெடியா இருந்தது. அர்ஜுன் இப்போ வினயை பார்த்தாரு. முகத்தை பாத்தியா? இல்ல, மாஸ்க் போட்டிருந்தான். ஷேடோ மட்டும்தான், ஓடிட்டான். ரேகா இப்போ கலாவோட பல்ஸை செக் பண்ணிட்டு இருந்தா. சார் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க சார். இதோ வந்துருச்சு. வினய் இப்போ அங்கே இருக்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டான். அந்த சூழ்நிலை இப்போ அவசரகதியாகப்பட்டது. அந்த இரவு கலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் கூட அந்த சுச்சுவேஷனில் இருந்த அர்ஜென்சியை முழுசாக கேப்சர் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. அர்ஜுன் இப்போ கலா பக்கத்தில் உட்காந்துருந்தார். ரேகா தொடர்ந்து அவளோட நிலையை கவனித்துட்டு இருந்தா. வினய் ஆப்போசிட் சைடில் அமைதியாக உட்காந்துருந்தான். கலா கண்களை திறந்திருந்தாலும் அவளோட பார்வை தெளிவாக இல்லை. அவளுக்கு ஒரு பயம் இருந்தது. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டில் டாக்டர்ஸ் அவளை உடனடியாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த இரவு ஹாஸ்பிட்டல் காரிடரில் இருந்த அமைதி நீண்டுக்கிட்டே போனாலும் ரேகா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த எண்ணங்கள் மட்டும் அந்த அமைதியை ஏற்க மறுத்தது. அவள் ஃபோன் ஸ்க்ரீனில் இருந்த கால் லாக்ஸ், டைம் ஸ்டாம்ப்ஸ் மற்றும் அந்த டே முழுக்க நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்றா அலைன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அது ஒரு சிம்பிளான வெரிஃபிகேஷன் இல்லை. அந்த சீக்வன்ஸை மறுபடியும் உருவாக்க முயற்சி பண்ணா. கலாக்கு வந்த அந்த கால் டைமிங், வினய் ஸ்டேஷனுக்கு வந்த நேரம், அதுக்கப்புறம் அவங்க கிளம்புன நேரம், இந்த 3 விஷயங்களும் வெளியிலேருந்து பார்த்தா சரியாக பொருந்த மாதிரி இருந்தாலும் அவள் திரும்ப திரும்ப பார்த்தப்ப அந்த அலைன்மெண்ட் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது அப்படின்ற உணர்வு மட்டும் அவளை விட்டு போகலை. அது ஒரு நேச்சுரலான ஃப்ளோ இல்லை, யாரோ ஒன்று சேர்த்து வைத்த டைம்லைன் மாதிரி இருந்தது. இப்போ ரேகா அந்த எண்ணத்தோட மெதுவாக அந்த நாளோட சீக்வன்ஸை ரிவர்ஸ் பண்ணி நினச்சா. கால் வந்த நேரம், அந்த கால்
ஒரு அன்னோன் நம்பர், அதாவது ஒரு மாஸ்க்டு நம்பர்லேருந்து வந்திருக்கு. அது ரேண்டம் இல்ல, டெலிபரேட்டான கால். அந்த கால் வந்த நேரத்தில அட்டாக்கர் ஆல்ரெடி கலா வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். இல்லன்னா அந்த காலுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு சீக்கிரமா அட்டாக் நடக்க முடியாது. அந்த லாஜிக் அவளுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் மாரி திரும்ப தெளிவா தோன்றினது. அந்த லைன தொடர்ந்து போனப்ப, அது ஒரு அட்டாக்கர் அந்த நேரத்தில அந்த ஏரியாக்கு பக்கத்தில தான் இருந்திருக்கணும். அது ஒரு ஆப்வியஸான ஒரு கன்க்ளூஷன். அந்த நொடியில அவளோட ஃபேக்ட்ட வினயோட மூமெண்ட்டோட சேர்த்து பார்த்தா. வினய் அதே நேரத்தில ஸ்டேஷன்ல இல்ல. அவன் ஃபீல்டு செக்குன்னு சொல்லி வெளியில போயிருந்தான். அது ஒரு சின்ன டீட்டெயில் மாரி இருந்தாலும், அந்த டீட்டெயில் தான் அந்த முழு சீக்வென்ஸ்ல மிஸ்மேட்ச்ச உருவாக்குனது. அவன் ஸ்டேஷனுக்கு திரும்பின நேரம் மற்றும் கால் வந்த நேரம் ஆல்மோஸ்ட் ஓவர்லேப் ஆகியிருந்தது. ஆனா, அந்த ஓவர்லேப் ஒரு கோயின்சிடென்ஸ் மாரி இல்ல. அது ஒரு கேப் மாரி இருந்தது. அந்த இடைவெளிக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது தான் இப்போ முக்கியமான கேள்வி. இப்போ ரேகா மெதுவா தலையை தூக்கி காரிடர்ல நின்னுட்டு இருந்த வினய பார்த்தா. அவன் வழக்கம் போல அமைதியா இருந்தான். அர்ஜுனுடன் பேசிட்டு இருந்தான். எந்த பதட்டமும் இல்லாத முகம், எந்த அழுத்தமும் தெரியாத பாடி லாங்குவேஜ். அது நார்மலா இருக்க வேண்டியது தான். ஆனா இப்போ அந்த காம்னஸ் அவளுக்கு வேற மாதிரி தோணுது. இது ஒரு நேச்சுரலான காம்னஸ் இல்ல, கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒண்ணு. அவ அந்த அப்சர்வேஷனை மனசுக்குள்ள நோட் பண்ணிக்கிட்டா. வினய் அப்படின்னு மெதுவா கூப்பிட்டா. வினய் இப்ப திரும்பி பார்த்தான். நீ நைட்டு ஃபீல்ட் செக்காக வெளியில போனியா? அந்த கேள்வி சாதாரணமா இருந்தாலும், அது நேரத்த பத்தி இல்ல, அந்த இடைவெளிய பத்தி. வினய் ஒரு நொடிக்கு யோசிக்காம பதில் சொன்னான். ஆமா, ஒரு அட்ரஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாரு சார். அதான் போனேன். ஆனா பெருசா ஒண்ணும் நம்ம நெனைக்கிற மாரி அங்க யாரும் இல்ல, அவன் சொன்னான். அந்த பதில் ஸ்மூத்தா இருந்தது. எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வந்தது. ஆனா அதுல எந்த டீட்டெயில்ஸும் இல்லாதது தான் ரேகாவோட கவனத்துக்கு வந்தது. ஒரு ஃபீல்டு விசிட்டுக்கு அவன் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனையும் சொல்லல. அவ உடனே எதுவும் சொல்லல. அந்த பதில சேலஞ்ச் பண்ணல, ரிப்பீட் பண்ணல, நோட் மட்டும் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் திரும்ப அந்த கால் லாக் ஸ்க்ரீன பார்த்தா. ஒரு நம்பர் ட்ரேஸ் ஆகல. இப்ப அவளோட கன்க்ளூஷன் முழுமையா இல்ல. ஆனா இப்போ அது ஒரு சந்தேகமா மாற ஆரம்பிச்சிருந்தது. ஹாஸ்பிட்டல்ல சில மணி நேரங்கள் கழித்து கலா மெதுவா கான்ஷியஸா இருந்தாலும், அவ இன்னும் முழுமையா ரெக்கவர் ஆகல. டாக்டர்ஸ் அவள அதிகமா பேச விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அர்ஜுன் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு பேசிக்கான கிளாரிஃபிகேஷனாவது கிடைக்குமா அப்படின்னு அப்படி பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சாரு. ரேகா அர்ஜுனோட உள்ள போனா. வினய் கொஞ்சம் பின்னாடி நின்னான். அந்த ரூம்ல இருந்த அமைதி இன்னும் டெலிகேட்டா இருந்தது. அந்த அமைதியை உடைக்கக்கூடாது அப்படின்ற கவனம் எல்லார்கிட்டயும் இருந்தது. கலா கண்களை மெதுவா திறந்து அர்ஜுனை பார்த்தா. அவ இன்னும் வீக்கா இருந்தாலும் அவளோட விழிப்புணர்வு திரும்ப ஆரம்பிச்சிருந்தது. அர்ஜுன் மெதுவா சொன்னாரு. கலா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஒரு ஃபோர்ஸ் பண்ணாத மாதிரி கேட்டாலும் அதுக்கு பின்னாடி இருந்த அர்ஜென்சியை மறைக்க முடியல. கலா உடனே பதில் சொல்லல. அவ கண்களை மூடி திரும்ப திறந்தா. சார், வந்தவன மாஸ்க் போட்டிருந்தான் சார், முகம் தெரியல. வினய் இப்போ அமைதியாக நின்றுட்டு இருந்தான். சில வினாடிகள் கழித்து கலா திரும்ப மெதுவாக பேச ஆரம்பிச்சா. ஆனால் சார், அவன் ரொம்ப ஹைட்டாக இருந்தான் சார், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனான். கலா சொன்னா. அந்த டிஸ்கிரிப்ஷன் வேகாக இருந்தாலும் இப்போ அது ஒரு டைரக்ஷனை கொடுத்தது. அவள் திரும்ப யோசிச்சா. அவன் எதுவும் பேசலை சார், என்ன ஏதோ கட்ட மாதிரியே ஏதோ வச்சு முதல்ல தாக்குனான் சார், அப்புறம் தான் சார் கத்தி வச்சு. ஆனால் சார், அவன் மூச்சு ஸ்டெடியாக இல்லை சார், அவன் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்த மாதிரி இருந்தது, கலா சொன்னான். அந்த ஒரு அப்சர்வேஷன் ரேகா மனசில் உடனே பதிவாயிடுச்சு. அவள் அங்கேயே நின்று வினயை ஒரு நொடிக்கு பார்த்தா. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டேஷனுக்கு வந்த அந்த இரவு ரேகா மனசுக்குள்ளே இருந்த அந்த சந்தேகம், அது சின்ன சந்தேகம் இல்லை, ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு முடிவாக மாறி இருந்தது. 3 பேரும் டேபிளில் உட்காந்துருந்தாங்க. இப்போ ரேகா நேரடியாக வினயை பார்த்து கேட்டா. வினய், எதுக்காக நீ இவ்வளோ பேரை கொலை பண்ண? அர்ஜுன் இப்போ ஷாக் ஆகிட்டாரு. ரேகா, நீ என்ன சொல்கிற? சார், வினய் தான் சார் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான். வினய் இப்போ அமைதியாக இருந்தான். அவனோட முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. ஆமாம், நான் தான் கொலை பண்ணேன். இறந்து போனவன் காளிதாஸ், அவன் வேற யாரும் கிடையாது, என்னோட அண்ணன். சந்தோஷமாக இருந்த எங்கள் குடும்பத்தை சதைச்சிட்டாங்க. பணக்கார திமிரு, ஆணவம் இதெல்லாம் சேர்ந்து தான் என் அண்ணனவே சாகடிச்சது. அதுக்கப்புறம் அதை நினச்சி எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. நான் தான் வைராக்கியமாக வெறி பிடிச்சவன் போல் படித்தேன். அன்றைக்கி அந்த அருண்குமார் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பேசினப்போ என் அண்ணன் கேட்டானா என்னான்னு தெரியல, யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு. அந்த இதை நான் நல்லா உள்வாங்கிக்கிட்டேன். வளர்ந்து இவங்களெல்லாம் பழி தீர்க்கணும்னு நினச்சேன். எனக்கான டைம் வந்தது, என் அண்ணனுக்காக நான் பழி தீர்த்துக்கிட்டேன். இவங்களுக்கான தண்டனையை கோர்ட்டு மூலமாக வாங்கி தர முடியாது. அதனால் நானே ஒரு கோர்ட்டாக இருந்தேன், நானே நீதிபதியாக இருந்தேன், அதுக்கான தண்டனையை கொடுத்தேன்.
இத நீங்க பழிவாங்குற விதத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நெனச்சாலும் சரி, இல்ல நான் சட்டத்துக்கு முன்னாடியே தண்டனை குடுத்தேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு அத பத்தி கவல கிடையாது. அடுத்த சில நாட்களில் வினய் காவல்ல இருந்தான். அவன் மீது சார்ஜஸ் பதிவு செய்யப்பட்டது. கேஸ் இப்போ லீகலான ப்ராசஸ்க்கு போயிருந்தது. அவன் அந்த சிறைச்சாலையில அமைதியா உட்கார்ந்திருந்தான். எந்த வெளிப்படையான வருத்தமோ, எந்த கோபமும் இல்லாமல் முகத்துல சலனமற்ற அமைதியோட எப்பவும் போல உட்கார்ந்திருந்தான். அர்ஜுன் தூரத்துல இருந்து வினய பார்த்தாரு. இப்போ வினய் கிட்ட பேச வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினாரு. அந்த மாலை சூரியன் மெதுவா மறைந்துட்டு இருந்தது. அர்ஜுன் ஒரு நொடிக்கு நின்னு திரும்ப வினய பார்த்தாரு. ஆமா, இந்த கேஸ் முடிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு உண்மை அவருக்குள்ள தெளிவா இருந்தது. சில விஷயங்கள் சட்டப்படி முடிந்தாலும், தனி மனிதரின் பழிவாங்கலா முடிந்தாலும், அது மனிதர்களோட நினைவுகள்ல என்னைக்குமே முடிவதில்ல அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது. ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான, தரமான ட்விஸ்ட் உள்ள ஒரு நாவல். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி சூப்பரான நெறைய நாவல் அப்டேட்ஸ் என்னோட சேனல்ல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். நெறைய பேர் இந்த நாவல் வந்து ரொம்ப வளவள கொல கொலன்னு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்னோட நாவல் வந்து மலையாள மூவி மாரி ரொம்ப மெதுவா ஸ்டார்ட் ஆகி தான் போகும். ஸோ அவசரமா பார்க்கணும், ரொம்ப ஸ்பீடா கதைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருக்கும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கேட்குறவங்களுக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னோட நாவல பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த நாவல் இன்னும் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய். டாடா. டேக் கேர்.